إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய பாடத்திலே நாம் அல் ஹசத், பொறாமை என்கின்ற தலைப்பை எடுத்துக்கொள்வோம். நாம் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய பல மோசமான குணங்களை அடையாளப்படுத்தி இருந்தோம் ஏற்கனவே. அதே போன்று இஸ்லாம் ஆர்வமூட்டக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய பல நல்ல பண்புகளையும் அறிமுகப்படுத்தி இருந்தோம். அல் ஹசத், பொறாமை என்பதற்கு பலரும் பல வரைவிலக்கணங்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு வரைவிலக்கணம்தான், பொறாமை என்பது மற்றவர்களிடம் இருக்கும் அருட்பாக்கியத்தை, நிஅமாவை வெறுப்பது. இதுதான் உண்மையிலே அடிப்படையிலே பொறாமை என்பது. அது அவரிடமிருந்து நீங்க வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் அதை வெறுப்பதே. இவருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், இந்த அருளை கொடுத்திருக்கிறான், இந்த செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அல்லது அறிவை கொடுத்திருக்கிறான், அழகை கொடுத்திருக்கிறான். எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நிஅமாவையாவது இன்னொருவரிடம் இருப்பதை நாம் வெறுப்போடு பார்த்தால், இதற்கு இவர் தகுதி இல்லை என்று நாம் நினைத்தால் இது பொறாமை. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் பொறாமையை பற்றி வரைவிலக்கணம் சொல்கிற பொழுது, கராஹத்து நிஅமத்தில்லாஹி அலல் ஆஹரீன் வ இல்லம் யதமன்ன ஜவாலஹா, மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்திருக்கும் அருட்பாக்கியத்தை வெறுத்தல், அதை அவரிடமிருந்து இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் சரிதான். இதே கருத்தை இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள். பொறாமை என்பது அடிப்படையில் யார் விடயத்திலே ஒருவர் பொறாமைப்படுகிறாரோ அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகான நிலை, ஒரு நல்ல நிலையை பார்த்து அவர் வெறுப்படைவது. இதுதான் அடிப்படையில் பொறாமை. அது அவரிடமிருந்து நீங்க வேண்டும் என்று நினைத்தால் அது அதைவிட ஒரு கூடுதலான ஒரு பொறாமை. வெறுப்பதே பொறாமை, அல்லது அது அவரிடமிருந்து நீங்க வேண்டும் என்பது அதைவிட கூடுதலான பொறாமை, அல்லது அது அவரிடமிருந்து தனக்கு வர வேண்டும் என்று நினைப்பது, அது அதைவிட பெரிய, அவரிடமிருந்து நீங்கி தனக்கு வர வேண்டும் என்பது நினைப்பது அதைவிட பெரிய பொறாமை. இவ்வாறு அதிகமானவர்கள் பொறாமைக்கு அது அவனிடமிருந்து நீங்க வேண்டும் என்று நினைப்பது என்ற கருத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து மிகவும் நுணுக்கமானது அல்ல. வெறுப்பதே பொறாமைதான் என்பதை இவர்கள் இருவருடைய வரைவிலக்கணத்திலிருந்தும் இன்னும் இவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வந்த பல அறிஞர்களுடைய வார்த்தைகளிலிருந்தும் புரிய முடிகிறது. பொறாமை என்பது இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான குணம் என்பது நாம் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். பொறாமைக்கும் இன்னும் சில பண்புகளுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசங்களை முதலிலே நாம் பார்ப்போம். கிப்தா என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. கிப்தா என்பது மார்க்கத்திலே ஆர்வமூட்டப்பட்ட ஒரு விடயம். அதாவது பொறாமையிலே வெறுப்பு இருக்கும், ஆனால் கிப்தாவிலே வெறுப்பு இருக்காது. ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய நலனை பார்த்து அதே போன்று எனக்கும் இருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைப்பது கிப்தா. ஒருவர் நல்ல நிலையில் இருக்கிறார், அதே போன்று நானும் இருக்க வேண்டும், ஆனால் அவரிடமிருந்து அது இல்லாமல் போக வேண்டும், அல்லது அது அவருக்கு கிடைத்திருக்க கூடாது, இவ்வாறு, அல்லது அவருக்கு கிடைத்ததால் உள்ளத்திலே வெறுப்பு ஏற்படுகிறது. இவ்வாறு இல்லாமல் அதே போன்று எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் நினைப்பதில் தவறில்லை. இதனைத்தான் கிப்தா என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கின்றார்கள், லா ஹஸத இல்லா ஃபித்னத்தைன், 2 பேரிலே தவிர ஹசத் இல்லை, பொறாமை இல்லை. 2 பேரிலே பொறாமைப்படலாம். இங்கே நபி அவர்கள் சொல்லக்கூடிய பொறாமை கிப்தா. இவ்வாறு கிப்தா, ஹசத் என்பது இங்கே கிப்தா என்று பயன்படுத்தப்பட்டிருக்க அரபு மொழியிலே பொதுவாக வார்த்தைகள் விரிவான அர்த்தங்களிலே அதிகமான நேரங்களிலே பயன்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், 2 பேரிலே பொறாமைப்படலாம். ரஜுலுன் ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபசுல்லித அலா ஹலகதிஹி ஃபில் ஹக், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான், அவன் அதை சத்தியத்திலே நல்ல விடயங்களிலே செலவழிப்பதிலே ஈடுபடுகின்றான். வரஜுலுன் ஆதாஹுல்லாஹுல் ஹிக்மத ஃபஹுவ யக்தி பிஹா வ யுஅல்லிமுஹா, இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா ஞானத்தை கொடுத்திருக்கிறான், அவன் அதன் மூலம் தீர்ப்பு சொல்கின்றான். வ யுஅல்லிமுஹா, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இவ்வாறானவர்கள் இருவருடைய விடயத்திலும் பொறாமை கொள்ளலாம். அதாவது இவ்வாறானவர்களை போன்று நாங்களும் இருக்க வேண்டும் என்று ஒருவர் நினைத்தால் அது தவறல்ல. அவர்களிடம் இருக்கக்கூடியது இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்க முடியாது. இவ்வாறானவர்களிடத்தில் இருப்பதை போன்று இந்த நிலையை நானும் அடைய வேண்டும் என்று ஒருவர் நினைத்து அதற்காக ஒருவர் முயற்சி எடுப்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல. இதற்குத்தான் கிப்தா என்று சொல்லப்படும்.
இன்னொரு விடயம் இருக்கிறது, முனாஃபஸா, முசாபகா, போட்டி போடுதல். போட்டி போடுதலுக்கும் பொறாமைக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தால், போட்டி என்பது ஒரு விடயத்திலே நான் முழுமை அடைய வேண்டும், மற்றவர்களை முந்த வேண்டும் என்று ஒருவர் முயற்சிப்பது, அது அடிப்படையில் தவறல்ல. மற்றவரிடம் இருக்கக்கூடிய அருட்பாக்கியம் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைக்காமல், மற்றவருக்கு நோவினை செய்யாமல் அவர் ஒரு விடயத்திலே முந்த வேண்டும் என்று நினைத்தால், போட்டி போட்டால் அது அடிப்படையில் தவறல்ல. அதுவும் மார்க்கத்து விடயங்களிலே போட்டி போட்டுக்கொள்வதை, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதிலே போட்டி போட்டுக்கொள்வதை, சுவனத்தை அடைவதிலே போட்டி போட்டுக்கொள்வதை மார்க்கம் தூண்டியும் இருக்கிறது. வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. அல்லாஹு தாலா மறுமையில் கிடைக்கின்ற கூலிகளை சொல்லிவிட்டு அதிலே போட்டி போடுபவர்கள் அதிலே போட்டி போட்டுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பின் பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான். போட்டி போடுவது என்றால் என்ன என்றால், ஒருவரை வெல்லுகிற பொழுது மற்றவருக்கு அதிலே ஒரு வகையான பதட்டம் ஏற்படும். இந்த பதட்டத்தோடு அளவோடு நின்றால் அது பிரச்சனை அல்ல. ஆனால் அதை தாண்டி அதிகமான நேரங்களில் உலக விடயங்களில் போட்டி போடுகிற பொழுது அது பொறாமைக்கு கொண்டு போய் சேர்ப்பதை அவதானிக்க முடிகிறது. அதனையும் இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறது. அதாவது ஒருவரிடத்திலே ஒரு நியமா இருக்கிறது என்று சொல்கிற பொழுது ஒருவருக்கு அதில் 2 வகையான எண்ணங்கள் வரலாம். ஒன்று, அது நியமா கொடுக்கப்பட்டவர், அந்த அருட்பாக்கியம் கொடுக்கப்பட்டவர், அவர் நிம்மதியாக இருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம். இன்னொன்று, அந்த அருட்பாக்கியம் கொடுக்கப்பட்டவரை விட நான் பின்தங்கி இருக்கிறேனே, நான் குறைவாக இருக்கிறேனே. இதிலே அவர் அருட்பாக்கியம் கொடுக்கப்பட்டவர் நிம்மதியாக இருப்பது இவருக்கு வெறுப்பானதாக இருந்தால் அது பிழையானது. ஆனால் அருட்பாக்கியம் கொடுக்கப்பட்டவரை போன்று நானும் இருந்திருக்க வேண்டுமே, நான் அதிலே பின்தங்கி இருக்கிறேனே என்ற நோக்கத்திலே அவர் அதை அடைவதற்கு முயற்சி செய்வது, அதை அடைவதற்கு போட்டி போடுவதிலே அடிப்படையில் தவறில்லை. அதாவது மார்க்கத்திலே தடை செய்யப்படாத விடயங்களிலே அவ்வாறு போட்டி போடலாம். அதே நேரத்திலே மார்க்கத்திலே ஆர்வமூட்டப்பட்ட விடயங்களிலே, மார்க்க விடயங்களிலே, மர்மைக்குரிய விடயங்களிலே போட்டி போடுவது மார்க்கம் வலியுறுத்தியும் இருக்கிறது. அது சிறந்தது. நபி தோழர்களும் நல்ல விடயங்களிலே போட்டி போட்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களுக்கு தர்மம் கொடுக்குமாறு சொன்னார்கள். அப்போது என்னிடத்திலே பணம் இருந்தது. நான் இன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திவிடலாம், இப்போதாவது ஒரு நாளைக்கு முந்துவதாக என்றால் இன்றுதான் நான் அவரை முந்திவிட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய செல்வத்தின் அரைவாசியை கொண்டு வருகிறார்கள். நபி அவர்கள், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் எதை வைத்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்க, இதை போன்ற இன்னொரு மடங்கை வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னிடமிருந்த எல்லா செல்வத்தையும் எடுத்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு எதை விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதாவது எதையும் விடவில்லை அவர்கள். பொருளாதாரத்திலே அல்லாஹு தாலாவுடைய ஈமான், ரசூலுடைய ஈமான் தான் அந்த குடும்பத்திலே இருக்கிறது. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லா உஸாபிகுக இலா ஷைஇன் அபதா, இனிமேல் உங்களோடு நான் எந்த விடயத்திலும் போட்டி போட மாட்டேன் என்று சொல்கிறார்கள். இங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த ஆசை தவறல்ல. மர்மை விடயத்திலே போட்டி போடுவது தவறல்ல. ஆனால் உலக விடயத்திலே போட்டி போடுகிற பொழுது பெரும்பாலும் அது மோசமான விளைவுகளையும் பொறாமைக்கும் வழிவகுக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதனை இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னதாக, நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா ஃபுத்திஹத் அலைக்கும் ஃபாரிஸ் வர் ரோம் ஐயு கௌமின் அன்தும். ரோம், பாரசீகம் இந்த நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டால் நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டமாக இருப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நகூலு கமா அமரன அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏவியதை போன்று நாங்கள் சொல்வோம், அதை போன்று நாங்கள் நடப்போம் என்ற மாதிரி அவர் சொல்கின்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவ கைர தாலிக், அதல்லாமல் வேறொன்றும் செய்ய மாட்டீர்களா? நபி அவர்கள் சொல்கிறார்கள், ததனாஃபஸூன, நீங்கள் போட்டி போட்டுக்கொள்வீர்கள். சும்ம ததஹாசதூன, பிறகு நீங்கள் பொறாமைப்படுவீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டுக் கொள்வீர்கள். சும்ம தததாபரூன, பிறகு நீங்கள் ஒருவருக்கொருவர் புறமுதுகு காட்டிக்கொள்வீர்கள். சும்ம ததபாகதூன, பின்னர் ஒருவருக்கொருவர் நீங்கள் கோபித்துக் கொள்வீர்கள். இது சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ஏற்கனவே வந்த ஹதீஸ் அபூ தாவூத் போன்ற கிரந்தங்கள் இருக்கிறது, அதுவும் பலமான ஹதீஸ். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உலகம் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, துனியா உங்களுக்கு வருகிற பொழுது, இல்லை ரோம பாரசீகம் எல்லாம் வெற்றி கொள்ளப்படுகிற பொழுது நிறைய கனிமாக்கள்,
நிறைய பொருட்கள், நிறைய செழிப்பு உருவாகும். அந்த செழிப்பான காலத்தில் என்ன நடக்கும்? போட்டி நடக்கும். ஒருவரை விட ஒருவர் உந்த பார்ப்பீர்கள் செல்வத்திலே. அதுக்கு பிறகு பொறாமை ஏற்படும். பொறாமையின் விளைவாக ஒருவரை ஒருவர் புறக்கணிக்கின்ற நிலை ஏற்படும். புறக்கணிப்பின் விளைவாக ஒருவரை ஒருவர் கோபிக்கின்ற நிலை ஏற்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விளக்குகிறார்கள். நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், வல்லாஹி மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உங்களுக்கு வறுமையை பயப்படவில்லை. சஹாபாக்கள் வறுமையிலே இருந்தார்கள். நபி அவர்கள் வறுமையிலே சஹாபாக்கள் எப்படி பொறுமை செய்தார்கள் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை. வலாக்கின் அக்ஷா அன் துப்ஸத அலைக்கும் துன்யா கமா புஸிதத் அலா மன் கப்லக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீது எவ்வாறு துனியா, இந்த உலகம் விரிவாக்கி கொடுக்கப்பட்டதோ, அதிலே வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதோ, அதே போன்று உங்களுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்படும் நிலை வருவதை நான் பயப்படுகிறேன். ஃபதனாஃபஸூஹா, அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த உலகத்துக்காக போட்டி போடுவீர்கள். கமா தனாஃபஸூஹா, அவர்கள் போட்டி போட்டதை போன்று நீங்களும் போட்டி போடுவீர்கள். வதுஹ்லிககும் கமா அஹ்லகத்ஹும், அது அவர்களை அழித்ததை போன்று உங்களையும் அழித்துவிடும். உலகத்திலே மூழ்கி போகிற பொழுது உலகம் என்ன செய்யும்? அவர்களை, அந்த உலகத்திலே மூழ்குவர்களை அழித்துவிடும். பாவங்கள் மூலமாக, மனோ இச்சைகள் மூலமாக, ஆசைகளை பின்பற்ற வைத்து, இவ்வாறு அவர்களுடைய ஆகிராவை அவர்களுக்கு அழித்துவிடும். அவர்களுடைய நன்மைகளை இழக்கச் செய்துவிடும். ராசி என்கின்ற ஒரு அறிஞர் ஒரு கருத்தை சொல்கின்றார். அவர் அகீதாவிலே வழி தவறியவராக இருந்தாலும் இந்த இடத்திலே அவருடைய கருத்து, அதாவது ஒரு குறை நீங்க வேண்டும், மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய குறை நீங்க வேண்டும் என்று நினைப்பதை பொறுத்தவரை அதில் 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்களுக்கு இருப்பதை போன்று தனக்கும் வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நிலை, அதுக்கான ஒரு வழி. 2வது வழி, தனக்கு கிடைக்காத ஒன்று மற்றவருக்கும் கிடைக்கக்கூடாது, மற்றவரிடமிருந்தும் அது இல்லாமல் போக வேண்டும் என்று நினைப்பது. இதில் ஒரு வழியிலே அவர் நிராசை அடைந்து விட்டால் உள்ளம் இன்னொரு வழியை தேடுவதற்கு ஆசைப்படும், இன்னொரு வழிக்கு போகும். அவருடைய உள்ளம் அந்த யாரை விடயத்தில் அவர் பொறாமைப்படுகிறாரோ அவரிடத்திலிருந்து அதை நீக்குவதற்கு முடியுமாக இருந்தால், அதற்கான ஆற்றலை பெருமாக இருந்தால் அதை இல்லாமல் ஆக்கும். இதுதான் மோசமான இகழப்பட்ட பொறாமை. அல்லது அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் அதை தடுக்கக்கூடியதாக இருந்தால், மற்றவரிடமிருந்து அந்த அருட்பாக்கியத்தை நீக்குவதற்கு விட்டும் தடுக்கக்கூடியதாக அவருடைய இறையச்சம் இருந்தால், அல்லாஹு தாலா இவரை மன்னிப்பதற்கு போதுமானார். அவருடைய இறையச்சத்தின் காரணமாக அவர் அந்த முயற்சியிலே ஈடுபடாமல் இருக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்ப்போம், பொறாமைக்கும் அல் ஐன், ஹசதுக்கும் ஐன், கண்ணூருக்கும் இடையிலே என்ன, கண் திருஷ்டிக்கும் இடையிலே என்ன வித்தியாசம் என்பதை பார்ப்போம். இந்த 2 விடயங்களுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பொறாமைப்படக்கூடிய ஒருவன் ஹாசித், அவன் பெரும்பாலும் கண் திருஷ்டியிலும் ஈடுபடுவான். யார் விடயத்தில் அவன் பொறாமைப்படுகிறானோ அவனை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு அல்லது ஒரு கெட்ட எண்ணத்தோடு அதை பார்க்கின்ற பொழுது அவனுடைய கண் திருஷ்டி பொறாமைப்படுகிற அந்த நியமா கொடுக்கப்பட்ட மனிதனை தாக்கக்கூடியதாக இருக்கிறது, அல்லாஹு தாலாவுடைய அனுமதியோடு. பொறாமையை பொறுத்தவரையிலே அங்கே அவனிடத்திலே உள்ளத்திலே கெட்ட எண்ணம் இருக்கும். பொறாமைக்காரனுடைய கண் திருஷ்டி மிகவும் ஆபத்தானதாகவும் இருக்கும். அதனால்தான் அல்லாஹு தாலா எங்களுக்கு அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு கூட கற்றுத்தந்திருக்கிறான், பொறாமைக்காரனுடைய கெடுதியிலிருந்து. சில நேரம் கண் திருஷ்டி என்பது பொறாமைப்படாமல் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொறாமை இல்லாமல் கூட ஒருவர் ஒரு அழகான பொருளை பார்க்கின்ற பொழுது, ஒரு மிருகத்தை பார்க்கின்ற பொழுது, அல்லது ஏதோ ஒரு அழகான கட்டிடத்தை பார்க்கின்ற பொழுது கூட அந்த கண் திருஷ்டி ஏற்பட முடியும். ஒருவர் சில நேரம் தன்னைத்தானே கண்ணாடியில் பார்க்கிற பொழுது கூட, அல்லது தனக்கு விருப்பமான நேசத்துக்குரிய தன்னுடைய குழந்தைகள், தன்னை சார்ந்தவர்களை பார்க்கின்ற போது கூட கண் திருஷ்டி என்பது ஏற்பட முடியும். என்றால் கண் திருஷ்டிக்கு பொறாமை இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. கண் திருஷ்டியிலே ஒரு வகை இருக்கிறது, ஆச்சரியப்படுவதால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி. எங்களுக்கு தெரியும், நபித்தோழர்களிலே ஒருவரான ஸஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குளித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆமிர் இப்னு ரபிஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே போகின்றார்கள். அவரை பார்த்த பொழுது ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் அழகான உடலை கொண்டிருந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், ஒரு இடத்திலே மூடி மறைந்து வாழக்கூடிய ஒரு பெண்ணுடைய தோலை விட உங்களுடைய தோல் அழகாக இருக்கிறது, இதை போன்ற ஒன்றை நான் இதுக்கு முன்னால் பார்த்ததில்லை என்று சொன்ன பொழுது அவர் கீழே விழுந்து விட்டார். நபி அவர்களிடம் அவர் கொண்டு வரப்பட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் யாரையாவது சந்தேகிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு ஆமிர் இப்னு ரபிஆ இவ்வாறு சொன்னதை நபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த நேரத்திலே கோபப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அலாம யக்துலு அஹதுக்கும் அஹா, உங்களில் ஒருவர் ஏன் உங்களுடைய சகோதரனை கொலை செய்கிறீர்கள்? இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஏன் கொலை செய்கிறீர்கள்? சில நேரம் கண் திருஷ்டியால் ஒருவர் மரணத்தை தழுவக்கூட முடியும். கண் திருஷ்டியால் ஒருவருக்கு ஆக்சிடென்ட் ஆக முடியும், அதனால் அவர் மரணத்தை தழுவ முடியும். கண் திருஷ்டி என்பது ஆபத்தானது. தொடர்ந்து நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதா ரஅ அஹதுக்கும் மின் அஹீஹி மா யுஜிபுஹு ஃபல்யத்உ லஹு பில் பரக்கா, ஒருவர் தன்னுடைய சகோதரிடத்திலே தன்னை ஆச்சரியப்படுத்தும் ஏதாவது ஒன்றை கண்டால், தனக்கு விருப்பமான ஒன்றை கண்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பரக்கா கொண்டு துஆ கேட்கட்டும், அதாவது பாரக்கல்லாஹ் என்று சொல்லட்டும். அவ்வாறு துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அதனை அங்கே தடுக்கின்றான். ஆச்சரியம் அவருக்கு வரலாம், ஆனால் அந்த நேரத்திலே அவர் வாயை மூடி அமைதியாக இருக்காமல் என்ன செய்ய வேண்டும்? பாரக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து என்ன சொன்னார்கள்? தண்ணீரை கொண்டு வர சொன்னார்கள். ஆமிர் அவர்களிடத்திலே ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே உது செய்து தருமாறு சொன்னார்கள். பிறகு அவருடைய முகங்கள், கைகள், அவர்களுடைய உடலிலே உள்ள ஆடைக்கு உள்ளே உள்ள பகுதிகளெல்லாம் கழுவி தர சொல்லி, அதனால் ஆமிர் சஹல் இப்னு ஹுனைஃப் அவர்களை கழுவினார்கள். அப்போது சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமான ஒரு நிலைக்கு மாறிவிட்டார்கள். இது பல கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட ஹதீஸ். இவர்கள் மீது பொறாமைப்பட்டார்கள் என்று இங்கே சொல்ல முடியாது. ஒரு ஆச்சரியப்பட்டுகின்ற நேரத்திலே தான் இந்த கண் திருஷ்டி ஏற்படுகிறது. நாங்கள் ஒரு நபித்தோழர் விஷயத்திலே நல்லவர்கள் விஷயத்தில் நல்லெண்ணத்தை தான் நாங்கள் முன்படுத்த வேண்டும். எனவே இங்கே இது நடக்கிறது. பொறாமையை பொறுத்தவரையிலே ஒருவர் காணாத விடயத்தில் கூட பொறாமைப்படலாம். இன்னும் நடக்கவில்லை, அதற்கு முன்னாலே கூட அது நடக்கக்கூடாது என்று ஒருவர் என்ன செய்யலாம்? பொறாமைப்படலாம். அவருடைய உள்ளம் அதற்காக பதறலாம், பத்தலாம். ஆனால் கண் திருஷ்டி என்பது இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை பார்த்து ஒருவர் கண் திருஷ்டி படுவதுதான் கண் திருஷ்டி. இப்போது நாம் குர்ஆனில் பொறாமை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில வசனங்களை பார்ப்போம். முதலாவதாக சூரத்துல் ஃபலக். எங்களுக்கு தெரியும், பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இறுதியாக அதைத்தான் சொல்லியிருக்கிறான். இது பொறாமை மிக மோசமாக மனிதனிடம் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு பண்பு என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. வஸ்வசா ஷைத்தானிடமிருந்து ஏற்படுகின்ற மிக மோசமான ஒரு பண்பு அடுத்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா இறுதியாக அதை சொல்லியிருக்கிறான். இங்கே இறுதியாக பொறாமையை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிற அளவுக்கு ஒரு மோசமான மற்றவர்களிடமிருந்து அந்த பொறாமையினால் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்த சூரா எங்களுக்கு கற்றுத்தருகிறது. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். அதே போன்று அல்லாஹு தஆலா யூதர்களை பற்றி சொல்கிற பொழுது, வத்த கஸீரு மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரன் ஹஸதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம். வேதக்காரர்களில் அதிகமானவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டதற்கு பிறகு உங்களை காபிர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். இதனால் ஹசதன், அவர்கள் இருக்கும் சத்தியம் என்பதனாலா? இல்லை, நீங்கள் இருப்பது சத்தியம் என்பது அவர்களுக்கு தெரியும். என்றாலும் அவர்களிடம் இருக்கும், அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் பொறாமையின் காரணமாக அல்லாஹ் சொல்கிறான், ஹஸதன் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக். அவர்களுக்கு சத்தியம் தெளிவானதற்கு பிறகும், இது நபிதான், இவர்களுக்கு இறக்கப்பட்டிருப்பது உண்மையான வேதம் தான், அவர்களுடைய வேதத்திலே முன்னறிவிப்பு செய்யப்பட்ட விடயங்கள் தான் இங்கே நடக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும், மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக், சத்தியம் அவர்களுக்கு தெளிவானதற்கு பிறகும் கூட அவர்களிடமிருந்து ஏற்படுகிற அந்த பொறாமையின் காரணமாக உங்களை குஃபார்களாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இங்கே பொறாமை ஹராம் என்பதற்கு இந்த ஆயா ஆதாரமாக இருக்கிறது. என்றால் அல்லாஹு தஆலா அவர்களை இகழ்கிற ஒரு பண்பாக, இகழப்படுகிற ஒரு பண்பாக இருக்கிறது. யார் பொறாமைப்படுகிறார்களோ அவர்கள் காஃபிர்களுக்கு அவர்களுடைய பண்பாட்டிலே ஒத்துப்போகிறார்கள். காஃபிர்களுக்கு ஒப்பாகுவது அது ஹராமாக இருக்கிறது. இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், காஃபிர்களுக்கு அவர்களுடைய பண்பாட்டிலே ஒப்பாகுவது ஹராமாக இருக்கிறது. வல் ஹாசிது லா யஸ்தாது பிஹஸதிஹி இல்லா நாரன் ததனதா ஃபீ ஜௌஃபி. பொறாமைக்காரன் மேலும் மேலும் அவனுடைய உள்ளத்திலே பற்றுகின்ற நெருப்பை தான் அதிகரித்துக் கொள்கின்றான். வகுல்லம இஸ்தாதத் நிஅமத்துல்லாஹி அலா இபாதி. அல்லாஹுடைய அடியார்கள் மீது அவனது அருட்பாக்கியம் அதிகரிக்கிற பொழுதெல்லாம் இஸ்தாத ஹஸ்ரா, இவனுடைய கைசேதம் தான் அதிகரிக்கும். ஃபஹுவ மா கௌனிஹி காரிஹன் லிநிஅமத்தில்லாஹி அலா ஹாதல் கைர். மற்ற ஒருவருக்கு கிடைத்திருக்கும் அருட்பாக்கியத்தை வெறுக்கின்ற அதே நேரத்திலே அவன் முதாத்துன் லில்லாஹி ஃபி ஹுக்மிஹி. அல்லாஹு தஆலாவுடைய தீர்ப்பிலே அல்லாஹுக்கு அவன் முரண்படுகிறான். அல்லாஹு தஆலா தான் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், இது இவருக்கு கிடைக்க வேண்டும். இவன் என்ன நினைக்கிறான் என்றால், இது பிழை, இது இவனுக்கு கிடைத்திருக்க கூடாது. அல்லாஹுடைய தீர்ப்போடு இவன் மோதுகிறான்.
لأنه يكره أن ينعم الله على المحسود. யார் விஷயத்திலையும் பொறாமைப்படுகிறானோ அவனுக்கு அல்லாஹு தாலா நியமா கொடுப்பதை அருட்பாக்கியம் செய்வதை இவன் வெறுக்கின்றான். ثم إن الحاسد أو الحسود مهما أعطاه الله من نعمة لا يرى لله فضلا فيها. அவர்கள் இங்கே இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்கின்றார்கள். பொறாமைக்காரனை பொறுத்தவரையிலே அல்லாஹு தாலா அவனுக்கு எவ்வளவுதான் நியமாக்களை கொடுத்திருந்தாலும் அவன் அல்லாஹு தாலாவுக்கு அல்லாஹ் தனக்கு இவ்வளவு அருட்பாக்கியங்களை செய்திருக்கிறான், அல்லாஹு தாலாவுக்கு சிறப்பு இருக்கிறது என்று அவன் நினைப்பதில்லை, கருத மாட்டான். ஏனென்றால் لأنه لا بد أن يرى في غيره نعمة أكثر مما أنعم الله به عليه. அல்லாஹு தாலா அவனை விட இன்னொருவனுக்கு நியமா கொடுத்திருப்பதை அவன் பார்ப்பான். பார்த்துவிட்டு அவன் என்ன சொல்லுவான், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அருட்பாக்கியத்தை ஒரு அற்பமாக கருதுவான். ஃபயஹ்தகிரு நியமா. மற்றவர்கள் எவ்வளவுதான் அவனுக்கு நியமா கொடுத்திருந்தாலும் இன்னொருவரை பார்க்கின்ற பொழுது இன்னொரு விடயத்திலே அவனுக்கு ஒரு நியமாவை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான். இவனுக்கு என்ன செய்யும், அதிலே பொறாமை ஏற்படும். அதனால் இவன் அல்லாஹ் தனக்கு தந்திருக்கக்கூடிய ஏராளமான எண்ணி முடிக்க முடியாத நியமாக்களை இவன் பொருட்படுத்தாமல் இருப்பான், அதை அற்பமாக கருதுவான், அதற்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க மாட்டான். இது சூரத்துல் பக்ராவுடைய 110வது 104வது ஆயா. அதே போன்று சூரத்துல் நிசாவுடைய 54வது ஆயாவிலே என்ன சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அம் லஹும் நஸீபும் மினல் முல்கி ஃபஇதல் லா யுத்தூன الناس நகீரா. ஆட்சி அதிகாரத்திலே அவர்களுக்கு எதுவும் பங்கு இருக்கிறதா? அவ்வாறு இருந்திருந்தால் அவர்கள் மனிதர்களுக்கு ஒரு சிறிதளவேனும் கூட கொடுக்க மாட்டார்கள், அதாவது கஞ்சத்தனம் காட்டுவார்கள். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அம் யஹ்சுதூன الناس அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லி. அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ப்பாக்கியத்திலிருந்து மனிதர்களுக்கு கொடுத்ததற்காக மனிதர்களோடு அவர்கள் பொறாமைப்படுகிறார்களா? وقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتيناهم ملكا عظيما. நாங்கள் இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு அவருடைய பரம்பரையில் வந்தவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்தோம், அவர்களுக்கு நாங்கள் மகத்தான ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இங்கே அல்லாஹு தாலா யூதர்களை எப்படி சொல்கிறான், 2 பண்புகளை சொல்கிறான். ஒன்று புகுல், அவர்கள் கஞ்சத்தனம் காட்டுகிறார்கள், அவர்கள் ஆட்சி அதிகாரம் இருந்தால் மனிதர்களுக்கு சிறிதளவேனும் கொடுக்க மாட்டார்கள். அடுத்தது ஹசத், பொறாமை. இந்த 2மே மோசமான பண்புகள். புகுலை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்பாக்கியங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுக்குள் மாத்திரம் தடுத்து வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறார்கள். 2வது ஹசதை பொறுத்தவரையிலே மற்றவர்களிடம் இருப்பதை அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். சூரத்துன் நிசாவுடைய 32வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், وَلَا تَتَمَنَّوْا مَا فَضَّلَ اللَّهُ بِهِ بَعْضَكُمْ على بعض. அல்லாஹு தஆலா உங்களில் சிலரை விட சிலரை சிறப்பித்திருப்பதை, சிலரை விட சிலருக்கு கூடுதலாக ஒரு விடயத்திலே கொடுத்திருப்பதை நீங்கள் ஆசைப்பட வேண்டாம். எனவே அல்லாஹு தஆலா ஒருவரை விட ஒருவரை சிறப்பித்திருக்கிறான். ஒருவரை விட ஒருவரை ஏதோ ஒரு விடயத்திலே அல்லாஹ் சிறப்பித்திருந்தால் அவரிடம் இருப்பது தனக்கு வர வேண்டும் என்று ஒருவர் என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. அதில் ஒரு வகையான பொறாமை, அங்கே தடை செய்யப்பட்ட பொறாமை இருக்கிறது. அவரிடமிருந்து அதை வெறுத்தார் என்றால் மற்றவருக்கு அது கிடைத்தது, அது பொறாமை, அடிப்படை பொறாமை. அது அவரிடமிருந்து நீங்க வேண்டும் என்று சொல்வது அது பொறாமையிலே அளவு தரம் கூடியது. இவ்வாறு அல்லாஹு தஆலா எங்களுக்கு பொறாமையுடைய வழிகளையும் தடை செய்திருக்கின்றான். ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமை சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய சில விடயங்களை பார்ப்போம். அதில் ஒன்றுதான் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், வலா யஜ்தமிஉ ஃபி ஜௌஃபி அபதினில் ஈமானு வல் ஹசத். ஒரு அடியானுடைய உள்ளத்திலே ஈமானும் பொறாமையும் ஒன்று சேராது. ஈமானும் பொறாமையும், ஈமான் பொறாமை என்பது ஈமானுக்கு எதிரான ஒரு விடயம். ஒருவரிடத்திலே பொறாமை இருக்கிற அளவுக்கு அவருடைய ஈமானை அது பாதிக்கும், அவருடைய ஈமானிலே குறையை ஏற்படுத்தும். எனவே ஒருவரிடத்திலே பொறாமை இருக்கிறது என்றால் அது அவருடைய ஈமானின் குறைபாடு. ஈமானும் ஹசதும் ஒரு அடியானுடைய உள்ளத்திலே ஒன்று சேராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நசாய் போன்ற அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இது பலமான ஹதீஸ். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்ப்போம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தபாகது வலா தஹாசது வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபித்து கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டு கொள்ளாதீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் புறமுதுகு காட்டிக்கொள்ளாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடியார்களே சகோதரர்களாக நீங்கள் இருங்கள் என்று நபி அவர்கள் இங்கே பொறாமையை தடை செய்கின்றார்கள். நாம் ஏற்கனவே பார்த்த போட்டி சம்பந்தமாக பார்த்த அந்த ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறாமைக்கு போட்டி வழிவகுக்கும் என்பதை சொல்லி
பொறாமை கூடாது என்பதை அங்கே உணர்த்தி இருக்கிறார்கள். உலகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் போட்டி போடுவீர்கள். அதன் விளைவாக என்ன நடக்கும்? பொறாமைப்படுவீர்கள். அதன் விளைவாக என்ன நடக்கும்? ஒருவருக்கொருவர் புறமுதுகு காட்டுவீர்கள். ஒருவருக்கொருவர் கோபித்துக் கொள்வீர்கள். நாம் ஏற்கனவே பார்த்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹு தாலா அல்லாஹ் சிலரை விட சிலரை சிறப்பித்திருப்பதை நீங்கள் ஆசைப்படாதீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா அங்கே ஒரு கட்டளையை விட்டிருந்தான். ஃபஸ்அலுல்லாஹ மின் ஃபضலிஹ், அல்லாஹுவிடம் அவனுடைய அருளிலிருந்து நீங்கள் கேளுங்கள். நீங்கள் மற்றவர்களை கொடுக்கப்பட்டதை ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேளுங்கள், அவரை நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான நியமாக்களை அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற போற்றி என்று வருகிற பொழுது கட்டாயம் அங்கே பொறாமை என்பது அதன் விளைவாக பெரும்பாலும் வரும். குறிப்பாக உலக விடயத்திலே போட்டி போடுகின்ற பொழுது யாரோடு போட்டி போடுகிறாரோ அவரை குறை சொல்கிற, அவரை பகைக்கின்ற ஒரு நிலைக்கு வரும். இதுதான் பொறாமை என்பது. இன்னல்லாஹ பிகுல்லி ஷை, இன்னல்லாஹ கான பிகுல்லி ஷைஇன் அலீமா. நிச்சயமாக அல்லாஹு தாலா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான். எனவே அல்லாஹு தாலாவுக்கு யாருக்கு எது எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கின்றான். பொறாமையை பற்றி பேசக்கூடிய இன்னொரு ஹதீஸை பார்ப்போம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா என்று கேட்க நபி அவர்கள் ஆம் என்று சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை ஓதி பார்க்கின்றார்கள். அதில் என்ன சொல்கிறார்கள்? பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களை ஓதி பார்த்த இந்த பிரார்த்தனையிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு ஓதி பார்க்கின்றேன், உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும், மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் ஒவ்வொரு ஆத்மாவின் கெடுதியிலிருந்தும், அவ் ஐனி ஹாசித் அல்லது பொறாமைக்காரனுடைய கண் திருஷ்டியிலிருந்தும். பொறாமைக்காரனுடைய கண் திருஷ்டி ஆபத்தானது. பொறாமைக்காரன் இங்கே கண் திருஷ்டி இருப்பதும் உறுதிப்படுத்தப்படுகிறது. பொறாமைக்காரனுடைய கண் திருஷ்டியுடைய இருந்து அதனுடைய கெடுதியிலிருந்தும் பாதுகாப்பு தேடப்படுகிறது. பொறாமையுடைய மோசமான தன்மையை இந்த ஹதீஸும் குறிக்கிறது. அது பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய ஒன்று. வருவதற்கு முன்னால் அல்லது வந்ததற்கு பிறகும் அதிலிருந்து பாதுகாப்பு தேடப்பட வேண்டும். இந்த பொறாமை என்கின்ற மோசமான பண்புக்கு பல உதாரணங்களை நாம் குர்ஆனிலிருந்தே கூட பார்க்கலாம். இப்லீஸுடைய பொறாமை. வானத்திலே நடந்த முதல் பாவம் இப்லீஸ் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் ஆதம் நபிக்கு மரியாதைக்காக சுஜூத் செய்யவில்லை. இதற்கான காரணம் என்ன? நான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவரை விட நான் உயர்த்தியானவர், எனவே நான் அவருக்கு எப்படி மரியாதை செலுத்த முடியும் என்கின்ற ஒரு பொறாமைதான் காரணம். பெருமையும் பொறாமையும் முதலாவதாக ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தது. வானத்திலே நடந்த முதல் பாவத்துக்கு அதுதான் காரணமாக இருக்கிறது. خلقتني من نار وخلقته من طين قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. ஆனால் உண்மையிலே தீன் தான் நாரை விட சிறந்தது. என்றாலும் ஷைத்தான் தன்னுடைய பொறாமையால் அவ்வாறு செய்கிறான். எது சிறந்ததாக இருந்தாலும் அல்லாஹுக்கு அவன் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். அந்த பொறாமையிலே அல்லாஹு தாலாவுடைய அருளிலிருந்து அவன் தூரமாக்கப்படுகிறான். ஷைத்தான் மீண்டும் அவனுடைய பொறாமையை விடவில்லை. திரும்பவும் என்ன செய்கிறான் என்றால் அவகாசம் கேட்டு மனிதர்களை வழிகெடுப்பதற்கென்று முயற்சி செய்கின்றான். தான் எவ்வாறு வழிகேட்டுக்கு அதாவது அல்லாஹ்வின் கோபத்துக்குள்ளானானோ அதே போன்று ஆதமுடைய மக்களையும் அல்லாஹ்வின் கோபத்துக்குள்ளாக்குவதற்கான பெரும் முயற்சியை அவன் செய்கின்றான். ஷைத்தானுடைய இந்த விடயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அதே போன்று பூமியிலே நடந்த மிகப்பெரிய முதலாவது குற்றம் ஆதம் நபியுடைய 2 மகன்கள் செய்து கொண்ட கொலை. ஒருவரை கொலை செய்தார். ஒருவர் கொலை செய்ய விரும்பவில்லை, இன்னொருவர் கொலை செய்தார். வரலாற்றிலே காபில் ஹாபில் என்று சொல்வார்கள். கொலை செய்தவர் காபில், கொலை செய்யப்பட்டவர் ஹாபில். இதை அல்லாஹு தாலா எங்களுக்கு குர்ஆனிலே சூரத்துல் மாயிதாவிலே சொல்லியிருக்கிறான். இதற்கும் காரணம், பூமியில் நடந்த முதல் பெரும் பாவத்துக்கும் காரணம் பொறாமைதான். அல்லாஹு தாலா ஒருவருடைய சதகாவை ஏற்றுக்கொண்டான், இன்னொருவருடைய சதகாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இவர் அவரை
கொலை செய்வதை பார்த்தோம். பொறாமைப்படக்கூடியவர்கள் உண்மையிலே ஷைத்தானுக்கு ஒப்பாகின்றார்கள். அதே போன்று இந்த சம்பவத்தில் நாம் சொன்னது போன்று கொலை செய்த ஆதம் நபியுடைய ஒரு மகனுக்கு ஒப்பாகின்றார்கள். ஒரு மோசமான ஒரு மனிதர். யார் கொலை செய்தாலும் பாவம் அவருக்கு போய் சேரும். எனவே அவருக்கு முன்மாதிரியாக இருப்பவர்கள் இவ்வாறானவர்கள். இன்னும் யாரெல்லாம் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்று நம் குர்ஆனிலிருந்து பார்ப்போம். இங்கே ஆதம் நபியுடைய அடுத்த மகன் எவ்வாறு நல்ல முறையில் நடந்து கொண்டார் என்பதற்கு பொறாமைப்படுகிற பொழுது நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியும் இருக்கிறது. நீ என்னை கொலை செய்வதற்கு உன் கையை நீட்டினாலும் நான் கொலை செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று அவர் சொல்கின்றார். எனவே பொறாமைக்காரன் பொறாமையினால் செயல்படுகிற பொழுது யார் பொறாமைக்குள்ளாகிறாரோ அவரும் அதே நிலைக்கு ஆளாகக்கூடாது. ஆளாகினால் அவருடைய நன்மைகளை அவரும் இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். பொறாமைக்கான அடுத்த உதாரணம் தான் குர்ஆனிலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீது பொறாமை கொண்டு அவரை இறுதியாக ஒரு கிணற்றிலே தூக்கி போட்டார்கள். இது பொறாமைக்காரர்களுக்கான ஒரு உதாரணம். ஒரு நபியுடைய பிள்ளைகளாக அவர்கள் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக மூமின்களாக இருந்திருப்பார்கள். ஒரு மூமின்களாக இருப்பவர்களிடம் கூட இவ்வாறான நேரங்களில் பொறாமை ஏற்படுகிறது. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நேரம் வரலாற்றின் அடிப்படையில் யூசுப் நபியுடைய தாய் இழந்ததாக சொல்கின்றார்கள். அல்லாஹு அலம். அவர்கள் பிறகு அவருக்கு மரியாதை செய்தவர்கள் அவருடைய யூசுப் நபியுடைய சொந்த தாய் அல்ல என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அறிந்தவன். எப்படியோ அவர்கள் சிறுவர்களாக இருந்ததற்காக அல்லது அவர்களுடைய தாயார் இறந்ததற்காக அல்லது தாயார் நோய்வாய்ப்பட்டதற்காக எதற்கோ அல்லது அவர் சிறிய வயதில் நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் என்பதற்காக யூசுப் நபியுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்ற நேரத்திலே இவர்கள் பொறாமைப்பட்டு என்ன செய்கின்றார்கள், அந்த நிலையை அவருக்கு இல்லாமல் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். தாங்கள் தந்தையிடத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இறுதியிலே அந்த பொறாமை அல்லாஹு தாலா யூசுப் நபி அவர்களை உயர்ந்த இடத்தில் வைத்தார் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். பொறாமைக்கான இன்னொரு உதாரணம் தான் யூதர்கள் நசாராக்கள் அஹ்லுல் கிதாபுடைய பொறாமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான நபி என்பதை அவர்களுடைய வேதங்களிடையே சொல்லப்பட்ட முன்னறிவிப்புகளின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொந்த வாழ்க்கையையும் பார்த்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அடையாளங்களை தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் நபி வரக்கூடிய காலம் என்பதை அவர்களுக்கு முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. இது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு சத்தியம் தெளிவானதற்கு பிறகும் அவர்கள் எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நபி அவர்களுடைய குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகள் தான் என்று அவர்களுக்கு தெரிவதைப் போல இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை அவர்கள் தெரிந்திருந்தார்கள். அதேபோன்று மக்கா காஃபிர்கள் அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய மூமீன்களை பற்றி கேட்கின்ற பொழுது மூமீன்களை விட நீங்கள் சரியான வழியிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய பொறாமை அமைந்திருந்தது. அல்லாஹு தாலா அதைத்தான் சூரத்து நிசாவுடைய 51 54 ஆயாக்களிலே சொல்லியிருக்கிறான். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஆயாக்களிலே ஒரு பகுதியை பார்த்தோம். அலம் தரல்லதீன ஊது நஸீப மினல் கிதாபி யுமினூன பில் ஜிப்தி வத்தாகூத் வயகுரூன என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயாக்களிலே அல்லாஹு தாலா யூதர்களை லானா செய்ததாக சொல்லிவிட்டு சொல்கிறான். அம்லஹும் நஸீபும் மினல் முல்கி ஃபைதல்லா யுத்தூன அன்னாஸ நகீரா. ஆட்சி அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்கிருந்தால் மனிதர்களுக்கு சிறிதளவும் கூட அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அம் யஹ்சுதூன அன்னாஸ அலா மா ஆதாஹும் அல்லாஹு மின் ஃபத்லி. அல்லது அவர்கள் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு கொடுத்ததற்காக மனிதர்களோடு பொறாமைப்படுகிறார்கள் என்று அல்லாஹு தாலா கேட்கின்றார். இங்கே அவர்கள் அல்லாஹு தாலா மூமின்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த சிறப்பின் காரணமாக அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். சூரத்துல் பக்ராவுடைய 109வது ஆயாவில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதில் அவர்கள் என்ன விரும்பினார்கள், மூமின்கள் காஃபிர்களாக மாற வேண்டும் என்று விரும்பினார்கள். எதற்காக? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுமுல் ஹக். சத்தியம் அவர்களுக்கு தெளிவானதற்கு பிறகும் அவர்களுடைய பொறாமையின் காரணமாக அவர்கள் இவ்வாறு நினைக்கின்றார்கள். அந்த பாக்கியத்தை அவர்கள் பெறவில்லை. மூமின்கள் பெற்றுவிட்டார்கள் இறுதி நபியை ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை. அவர்கள் காபிர்களாக மாற வேண்டும் என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள். இதற்கு காரணம் மூமின்கள் இருப்பது பிழையான வலை, அவர்கள் இருப்பது சத்தியம் என்று கூட அவர்கள் நினைக்கவில்லை. மார்க்கத் காரணமும் அல்ல, வெறுமனே அவர்கள் சத்தியம் தெளிவானதற்கு பிறகு மின்பாதிமா தபையன லஹுல் ஹக் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பொறாமையின் காரணமாக இவ்வாறு விரும்புகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா யூதர்களின் பொறாமையை பற்றி சொல்கிறான். எனவே பொறாமைக்கான இன்னொரு மோசமான உதாரணம் இவர்கள் யூதர்கள். அதே போன்று குறைஷ் காஃபிர்களும் பொறாமைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆனிலிருந்து எங்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் அவர்கள்
என்ன சொன்னார்கள்? وقالوا لولا نزل هذا القرآن على رجل من القريتين عظيم. மிகப்பெரிய இரண்டு கிராமங்களை சேர்ந்த ஒரு மனிதருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு வசதியான வாய்ப்புள்ள ஒரு மனிதருக்கு இந்த குர்ஆன் இறங்கி இருக்க கூடாதா என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றார், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், உம்முடைய ரப்பின் அருளை அவர்கள் பிரிக்கிறார்களா? நஹ்னு நகஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிரித்திருக்கிறோம். ஒருவரை பணக்காரன், ஒருவரை ஏழையாக வைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅத் தரஜாத், சிலரை விட சிலரை பல அந்தஸ்துக்கள் உயர்த்தி வைத்திருக்கிறான். லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியா, இதனால் ஒருவர் ஒரு உலகம் இயங்குவதற்கு இது அவசியமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கிறார்? ஒருவர் ஏழையா, ஒருவர் பணக்காரனா, ஒருவர் ஒரு வேலை செய்ய இன்னொரு வேலை செய்வதாக வைத்திருப்பதனால தான் உலகம் என்ன செய்கிறது? இயக்கத்துக்கு அது காரணமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். வரஹ்மத்து ரப்பிக கைரு மிம்மா யஜ்மஊன், அவர்கள் ஒன்று சேர்க்கின்றதை விட அல்லாஹுடைய அருள் ரஹ்மா மிக சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலகத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார வசதிகளை விட அல்லாஹ் தஆலா இருக்கக்கூடிய அருள். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், தாயிஃப், மக்கா போன்ற பெரும் கிராமங்களை சேர்ந்த ஒரு மனிதர், ஒரு வசதியான ஒருவருக்கு இந்த குர்ஆன் இறங்கி இருக்கக்கூடாதா என்று கூட அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய அளவீடுகள் எப்படி இருக்கிறது? நபித்துவம் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இது அவர்களுடைய பொறாமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வரப்புக யஅலமு மா துகின்னு சுதூருஹும் வமா யுலினூன். சூரத்து கஸஸுடைய 69வது ஆயாவிலே உம்முடைய ரப்பு அவர்களுடைய உள்ளங்கள் எதை மறைத்து வைக்கின்றன, எதை வெளிப்படுத்துகின்றன என்பதை பற்றி அறியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றன. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அவர்களுடைய பகைமை, பொறாமை, இதுவற்றை அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கிறான். அபூஜஹல் எங்களுக்கு தெரியும். அபூஜஹலுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவன் முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பம் எங்களில் நபி ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு வந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு பொறாமை அவனுக்கு சத்தியத்தை மறுப்பதற்கு காரணமாக இருந்தது. அடுத்ததாக பொறாமைக்கான மோசமான முன்னுதாரணம் முனாஃபிக்குகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் முஸ்லீம்கள் மீதும் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய பொறாமையை அவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்து ஆல இம்ரானுடைய 120வது ஆயாவிலே சொல்கிறான், இன் தம்சஸ்கும் ஹஸரத்துன் தஸூஹும், உங்களுக்கு ஒரு நலவு வந்துவிட்டால் அவர்களுக்கு அது கவலையை ஏற்படுத்துகிறது. வைன் துஸிபுஹும் ஸய்யிஅத்துன், உங்களுக்கு ஒரு கெடுதி வந்துவிட்டால், சோதனை, கஷ்டம் வந்துவிட்டால், யஃப்ரஹு பிஹா, அதனால் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். வைன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, நீங்கள் பொறுமை செய்தால், அல்லாஹ்வை பயந்தால் அவர்களுடைய சதிகள் உங்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்கள் செய்யக்கூடியவற்றை சூழ்ந்தறிந்திருக்கிறார். இங்கே முனாஃபிக்குகள் எவ்வாறு பொறாமைக்குள் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த ஆயாவிலிருந்து நாம் புரிகின்றோம். அதே நேரத்தில் ஒருவர் எங்கள் மீது பொறாமைப்படுகிற பொழுது நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி தருகிறார். நீங்கள் பொறுமை செய்யுங்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய சதி உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதாவது ஒருவருக்கு சூடு, குளிர், இது போன்ற விடயங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான பாதிப்பை ஏற்படுத்தும், இவ்வாறான பாதிப்பு தான் எங்களுக்கு ஏற்படும். நாங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து பொறுமையாக நடந்து கொள்வோமே. ஆனால் இன்னொரு ஆயா பாருங்கள், சூரத் முஹம்மதுடைய 29வது ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முனாஃபிக்குகளை பற்றி பேசுகிற ஒரு ஆயா, அம் ஹஸிபல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரதுன், உள்ளத்திலே நோயுள்ளவர்கள் நினைக்கிறார்களா, அல்லன் யுஹ்ரிஜல்லாஹு அத்கானஹும், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் மறைத்து வைத்திருப்பதை வெளிப்படுத்தவே மாட்டான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களா முனாஃபிக்குகள். ஏன்னா அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் எதை மறைத்து வைத்திருந்தார்கள்? பொறாமையும் குரோதத்தையும் மறைத்து வைத்திருந்தார்கள். அத்கான் என்பது உள்ளத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறாமை, குரோதம் போன்றவை. இதை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தவர்கள் முனாஃபிக்குகள். அல்லாஹ் தஆலா இங்கே முனாஃபிக்குகளை கூறியிருக்கிறான். நாங்கள் இப்போது பொறாமைக்காரர்கள் யாருக்கெல்லாம் ஒப்பாகிறார்கள்? இப்லீஸுக்கு, ஆதம் நபியுடைய கொலை செய்த மகனுக்கு, அதே போன்று யூதர்களுக்கு, குறைஷி குஃபார்களுக்கு, அதே போன்று முனாஃபிக்குகளுக்கு, இவ்வாறு யாரெல்லாம் உலகத்திலே மோசமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒரு பண்பாக பொறாமை இருக்கிறது. இப்போது நாம் பொறாமையால் விளைகின்ற மோசமான விளைவுகளை பற்றி சற்று பார்ப்போம். பொறாமை ஒரு கீழ்த்தரமான பண்பு. பொறாமைப்படுகின்றவன் யாரோடெல்லாம் பொறாமைப்படுகிறான்? தனக்கு நெருக்கமானவர்கள், உண்மையிலே ஒரு விடயத்துக்கு மிக தகுதியானவர்கள், தன்னோடு சேரக்கூடிய சில நேரம் நண்பர்கள், தன்னோடு பழகக்கூடியவர்கள், சம்பந்தப்படக்கூடியவர்கள், இவர்களோடு தான் அவன் பொறாமைப்படுகின்றான். இவ்வாறான ஒரு பண்பு அவனை இந்த நிலைக்கு தள்ளுகிறது என்றால், இவ்வாறானவர்களோடு அவன் பொறாமைப்படுகின்ற நிலைக்கு
அதிலிருந்து அவன் தப்பி இருப்பதே ஒரு பெரிய விஷயம். இது கீழான மோசமான பண்பு என்பதற்கு அதுவே போதுமான ஆதாரமாக இருக்கிறது. அதைவிட மேலதிகமாக அவன் தனக்கே அநியாயம் செய்து கொள்கிறான். தனக்கு தானே பாதிப்பை அவன் ஏற்படுத்திக் கொள்கிறான். பொறாமைக்காரன் எப்போதும் கவலையிலே, ஒரு சோகத்திலே, ஒரு விரக்தியிலே இருந்து கொண்டிருப்பான். தன்னை அவன் அழித்துக் கொள்கிறான். இதன் மூலமாக தான் யாரை எதிரியாக பார்க்கின்றானோ அல்லது யார் மீது அவன் பொறாமைப்படுகிறானோ அவனுக்கு பல நேரங்களில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் தனக்குள்ளேயே அவன் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதே போன்று பொறாமைக்காரனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை அறிஞர்கள் பல்வேறு விதத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, பொறாமையால் வரக்கூடிய கைசேதம். பொறாமையால் உடல் ரீதியாகவும் பொறாமைக்காரன் என்ன செய்கிறான்? பாதிக்கப்படுகிறான். அதுவே அவனுக்கு ஒரு நோயாக அமைகிறது. இப்னு முஅத்தஸ் என்பவர் சொல்கிறார், ஹஸது தாஉல் ஜஸத், பொறாமை என்பது உடலின் நோய் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று மனிதர்களிடத்திலே அவனுடைய அந்தஸ்து குறைகிறது. மனிதர்கள் அவனை விட்டும் தூரமாகுவார்கள். ஒரு வார்த்தை இருக்கிறது அரபு மொழியிலே, அல் ஹசூது லா யசூத், பொறாமைக்காரன் தலைமை வகிக்க மாட்டான். அது பொதுவாக பொறாமைக்காரன் என்று தெரிந்தால் மக்கள் அவனிடத்திலிருந்து என்ன செய்வார்கள்? தூரமாகி விடுவார்கள். அவன் அந்த சமூகத்துக்கு தலைவராக வரமாட்டான். அதேபோன்று மக்களின் கோபத்துக்கு அவன் உள்ளாகின்றான். மக்களிலே அவனை விரும்பக்கூடியவர்கள், நட்பு கொள்ளக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்கள் இவரோடு பகைப்பதன் காரணமாக இவனுக்கு நண்பர்கள் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதனால் இவன் அவர்களின் கோபத்துக்கு ஆளானவனாக இருப்பான். அடுத்தது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கோபத்தை இவன் பெற்றுக்கொள்கிறான். அல்லாஹுடைய சட்டத்துக்கு, தீர்ப்புக்கு முரண்படுவதன் காரணமாக, அல்லாஹ் தாலா ஒருவன் கொடுத்ததை இவன் கொடுக்கக்கூடாது என்று நினைப்பதன் காரணமாக, அது நீதி இல்லை என்று அவனுடைய செயல்பாட்டினால் சொல்ல வருவதன் காரணமாக அல்லாஹு தாலாவுடைய கோபத்துக்கு என்ன செய்கிறான்? இவன் ஆளாகின்றான். அல்லாஹு தாலா இன்னொரு மனிதனுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தையே இவன் வெறுக்கின்றான் என்றால் அல்லாஹு தாலாவுக்கு இவன் நேரடியாகவே என்ன செய்கின்றான்? முரண்படுகின்றான். அல்லாஹு தாலா அவர் கொடுத்திருக்க கூடாது. அல்லாஹு தாலா தான் தலைவன், அல்லாஹ் சையீத், அவன் நாடிய அடியாருக்கு நாடியதை கொடுப்பான். அல்லாஹின் மீதே அவன் என்ன செய்கிறான்? வெறுப்படைகின்றான். அல்லாஹு தாலா கொடுத்ததை திரும்ப எடுக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகின்றான். தனக்கு தான் தர வேண்டும், வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்று போன்ற அவனுடைய நிலைமை இருக்கிறது. ஏன்னா இப்படியான ஒருவன் உண்மையிலே தனக்கு தானே அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். பரிதாபப்பட வேண்டிய, இரக்கம் காட்டப்பட வேண்டிய நிலையிலே இருக்கின்றான். அடுத்ததாக, பொறாமையினால் வருகின்ற இன்னொரு விளைவு மக்களுக்கு மத்தியிலே கோபதாபம், அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அதே போன்று பொறாமை ஏற்படுத்துகிற இன்னொரு விளைவு புறம் பேசுவது, கோல் சொல்வது. இன்னொரு விளைவு அநீதி இழைப்பது, வரம்பு மீறுவது, யூசுப் நபியுடைய சகோதரர்கள் செய்ததை போன்று. இன்னொரு விளைவு அது திருடுவதற்கு, கொலை செய்வதற்கு கூட இட்டு செல்லும், ஆதம் நபியுடைய ஒரு மகன் செய்ததை போன்று. இப்போது நாம் பொறாமை ஏற்படுவதற்கான காரணங்களை பார்ப்போம். பொறாமை ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்கள் ஒருவரை பொறாமை நோயாளியாக மாற்றுகிறது. இந்த மோசமான பண்பிலே அவரை சிக்க வைக்கிறது. ஜுர்ஜானி அவர்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள், அத்தஃபாதுல், அதாவது ஏற்றத்தாழ்வு. ஒருவரை ஒரு நிலையில் இன்னொரு நிலையில் இருக்கின்ற இந்த ஏற்றத்தாழ்வு தாஇயத்து தனாஃபுஸ், அது போட்டிக்கு வழிவகுக்கும். ஒருவர் குறைவாக பணம் இருக்கிற, இன்னொருவர்களே அதிகமாக இருக்கிற இந்த வித்தியாசம் ஒருவரை ஒருவர் போட்டி போட வைக்கும். வத்தனஃபுஸ் சபபுல் தஹாசுத், போட்டி போடுவது பொறாமைக்கு காரணமாக அமையும். போட்டி என்று வருகிற பொழுது அது பொறாமை, ஒருவருக்கொருவர் பொறாமைப்படக்கூடிய நிலையிலே மாறிவிடும். பொதுவாக பலர் இந்த பொறாமைக்கான காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாம் பொறாமைக்கான சில காரணங்களை பார்ப்போம். முக்கியமான ஒரு காரணம்தான் பகைமை, வெறுப்புணர்வு. இருவருக்கிடையிலே பகைமையும் வெறுப்புணர்வும் இருக்கின்ற பொழுது அது பொறாமையை ஏற்படுத்தும். எப்படியாவது மற்றவரை நோவினை செய்ய வேண்டும் என்பது நோக்கமாக இருக்கும். அவருக்கு முரண்பட வேண்டும், ஏதோ ஒரு வகையிலே உள்ளம் அவரை வெறுக்கிறது, அவர் மீது கோபப்படுகிறது. இதனால் குரோதம் உருவாகி இருக்கிறது. குரோதம் உருவாகிவிட்டாலே குரோதம் எதற்கு வழிவகுக்கும்? பழிவாங்குவதற்கு வழிவகுக்கும். வெறுப்படைந்த ஒருவர் அவரால் பழிவாங்க தன்னால் பழிவாங்க முடியாவிட்டால் என்ன செய்வார்? காலம் அவரை பழிவாங்க வேண்டும் என்று விரும்புவார். ஏதாவது ஒரு விடயம் யார் மீது ஒருவர் பொறாமை கோபப்பட்டிருக்கிறார் அவருக்கு நடக்கின்ற பொழுது இவர் என்ன நினைப்பார்? இது தனக்கு இறைவன் தந்த ஒரு கண்ணியம் என்று நினைத்து கொள்வார். என்றால் அவன் தன்னை கோபித்ததனால் தான் இவனுக்கு இது ஏற்பட்டிருக்கிறது, இவ்வாறு நினைப்பார்கள். அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்தால், கஷ்டம் வந்தால் அதனால் இவன் சந்தோஷப்படுவான். அதுவும் தனக்கு இறைவனிடமிருந்து வந்த, அவன் தன்னை கோபித்ததற்காக இறைவன் தந்த ஒரு வெகுமானம் என்று நினைத்து கொள்வார். அதேபோன்று அவனுக்கு ஒரு நலவு வருகிற பொழுது
இவனுக்கு அது கவலை ஏற்படுத்தும், கஷ்டமாக இருக்கும் என்ற இவனுடைய நோக்கத்துக்கு அது மாற்றமாக இருக்கும். சில நேரம் என்ன நினைப்பாருன்னா, இறைவனிடத்திலே அவனுக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது, அதாவது தனக்கு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது என்று நினைத்துக் கொள்வான். என்றால் தன்னுடைய எதிரியை இறைவன் பழி வாங்கவில்லை, அவனை தண்டிக்கவில்லை, தன்னை நோயினை செய்கிற எதிரியை தண்டிக்கவில்லை, அவனுக்கு அந்த எதிரிக்கு இன்னும் இறைவன் அருள்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று இவர் நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுவானார். இது அதாவது இருவருக்கிடையில் இருக்கக்கூடிய பகைமையும் வெறுப்புணர்வும் பொறாமைக்கு வழிவகுக்கிறது. இது மிக பிரதானமான முக்கியமான காரணமாக இருக்கிறது. இன்னொரு காரணம்தான் ஒருவரிடம் இருக்கக்கூடிய கண்ணியம் என்கின்ற உணர்வு. ஒருவர் தன்னை போன்று இருப்பவர்கள் தன்னை விட உயர்வடைவதை அவருடைய மனதுக்கு அது கஷ்டமாக இருக்கும். தன்னை போன்று இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைப்பது, அல்லது ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக மாறுவது, அல்லது ஒரு வசதியுள்ள ஒரு பணக்காரனாக மாறுவது, இவருக்கு என்ன பிரச்சனையாகும் என்றால், அவன் என்னை விட பெருமை அடிக்க ஆரம்பிப்பான். அவனுடைய பெருமை இவரால் தாங்க முடியாது. இவருடைய மனம் அதற்கு இடம் கொடுப்பதில்லை. இவருடைய நோக்கம் பெருமை அடிக்க வேண்டும் என்பது இல்லை, இவர் பெருமை அடிப்பது நோக்கம் இல்லை. ஆனால் தன்னை போன்று இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இதெல்லாம் கிடைக்கின்ற பொழுது அவன் என்னை விட பெருமை அடிப்பதற்கு முற்படுவான். எனவே அவனுடைய பெருமையை தடுக்க வேண்டும். அவனுக்கு சமாந்தரமாக இருந்தால் இவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் தன்னை விட உயர்கிற பொழுது இவருடைய கண்ணியம் குறைவதாக இவர் கருதி அவன் மீது படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. இன்னொரு காரணம் பெருமை. சிலருடைய இயல்பிலே பெருமை அடிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். இன்னொருவரை விட தன்னை பெருமையாக அகந்தையாக நடந்து கொள்ள வேண்டும், அடுத்தவரை ஒரு சிறுமையாக பார்க்கின்ற ஒரு தன்மை, அவரை சிறுமையாக வைக்க வேண்டும், அவரை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், தனக்கு கீழால் அவர் இருக்க வேண்டும், தான் மேலால் இருக்க வேண்டும், தன்னுடைய நோக்கங்களுக்கு அவர் கட்டுப்பட வேண்டும் என்று நினைப்பார். இப்படியான நேரத்திலே அவனுக்கு ஒரு அருட்பாக்கியம் கிடைக்கின்ற பொழுது இவருடைய பெருமை அதை தாங்கிக் கொள்ளாது. அவனுக்கு கீழால் இருப்பதற்கு இவரால் முடியாது. குறைந்தவர் என்ன நினைப்பார் என்றால், அவனுக்கு சமாந்தரமாக இருக்க வேண்டும். இவருடைய பெருமை அதற்கு இடம் கொடுக்காது. இங்கே பெருமையும் பொறாமையை இந்த பெருமையின் காரணமாகவும் ஒருவர் பொறாமைப்படுவதற்கு அது வழிவகுக்கும். பொறாமைக்கான காரணங்களில் பெருமையும் ஒன்று. இன்னொன்று ஆச்சரியப்படுவது. ஒருவர் தன்னை போன்ற ஒருவர் இருக்கிறார் தன்னுடைய படைகோலத்திலே, இவருக்கு ஒரு சிறப்பு கிடைக்கின்ற பொழுது இவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படுகிறது. ஆச்சரியம் என்பது ஒரு வகையான பதட்டம். இது எப்படி இவர் பெருமை அடிக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல, அல்லது இவருக்கு தலைமைத்துவத்துக்கு வர வேண்டும் என்றோ, அல்லது ஏற்கனவே ஒரு முன்பகையோ இவருக்கு கிடையாது, வேறு காரணங்கள் இல்லை. வெறுமனே இவர் ஒருவரை பார்க்கிறார், இவரும் இப்படி இருக்கிறார், என்னை போன்றொருவர், இவருக்கு இப்படி கிடைக்கிறது என்கின்ற வெறுமனே ஒரு ஆச்சரியம். இதனால் அவர் பதட்டம் அடைகிறார். இதுவும் ஒரு பொறாமை வருவதற்கு காரணமாக இருக்கிறது. இன்னொரு காரணம் பொறாமை ஏற்படுவதற்கு நோக்கங்கள், நலன்கள் தவறிவிடும் என்கின்ற அச்சம். ஒரே விடயத்திலே ஒரே நோக்கத்துக்கு போட்டி போடக்கூடியவர்கள், உதாரணமாக ஒரு தந்தைக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் அந்த தந்தையிடத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இங்கே பொறாமை என்ன செய்கிறது? ஒருவருக்கு நலவு வருகிற பொழுது தன்னுடைய நோக்கத்தை அடைந்து விடுவார், தான் இடம் பிடித்து விடுவார், நோக்கத்திலே அவர் முந்திக் கொள்வார், அல்லது அவர் அதை தனியாக பெற்றுக்கொள்வார் என்று நினைக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? ஒருவர் பொறாமை கொள்வதற்கு ஆரம்பிப்பார்கள். அதே போன்று தலைமைத்துவ ஆசை, இதுவும் பொறாமைக்கான ஒரு காரணம். மக்களிடத்திலே ஒரு தலைமைத்துவம், கண்ணியம், ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு அந்தஸ்து பெற வேண்டும் என்கின்ற ஆசை பலருக்கு இருக்கும். இது பொறாமைக்கு வழிவகுக்கும். என்றால் ஒரு விடயத்திலே அவருக்கு நிகராக யாரும் இல்லை என்று இருக்கும் பொழுது, ஒரு துறையிலோ எதுவாக இருக்கலாம், வேறு யாரோ ஒருவர் இவரை போன்று இருக்கிறார் என்று இவர் கேள்விப்படுகிற பொழுது அது எப்படி என்று இவர் பொறாமைப்படுவதற்கு ஆரம்பிப்பார். அவர் மீது இவருக்கு ஒரு பொறாமை வரும். அது ஒரு வீரனுக்கு கூட வரலாம், அல்லது ஒருவர் அறிவாளியாக இருக்கிறார், அவரை போன்ற ஒரு அறிவாளி அல்லது இவர் புகழப்படக்கூடிய ஒருவராக ஒரு துறையிலே தனியாக இருக்கின்ற பொழுது, இதே அளவுக்கு புகழப்படக்கூடிய ஒருவர் வருகிற பொழுது இவருக்கு அதிலே பொறாமை வரும். அறிவுலையாக இருக்கலாம், அல்லது வணக்கத்தில் கூட இருக்கலாம், அல்லது ஒரு கைத்தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒருவர் அழகாக இருக்கிறார், இன்னொருவர் இதை போன்ற ஒருவர், அல்லது ஒரு செல்வம் இருக்க, இவ்வாறு பல காரணங்களால் இவர் என்ன செய்வார்னா, தான் மட்டும்தான் அதிலே புகழப்படுகிற, தான் அதிலே முதலிடம் என்று இருக்கின்ற நிலையிலே இன்னொருவர் வருகிற பொழுது இவருக்கு அந்த பொறாமை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும். பொறாமைக்கான மிக மோசமான காரணம் இருக்கிறது. இதை குணப்படுத்துவது மிகவுமே கடினம். அதாவது இயல்பு தன்மையிலே பொறாமை என்ற தன்மை அவர்களிடத்தில் இருக்கும். மற்றவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு நலவுகள்
போகக்கூடாது என்கின்ற ஒரு உணர்வு மனதிலே ஒரு கருமித்தனம் இருக்கும். இவருக்கு எந்த ஒரு தலைமை ஆசையும் கிடையாது, அல்லது பெருமை ஒரு தக்கபுர் பெருமையும் இல்லை, அல்லது பெரும் செல்வத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தேடலும் இல்லை. ஆனால் ஒரு யாரிடத்திலே ஒரு நலவு இருக்கிறது என்று கேள்விப்படுகிறாரோ அந்த நேரத்தில் அவருடைய மனது அதை தாங்கிக் கொள்வதில்லை. அவருக்கு அது கஷ்டமாக இருக்கும். மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு பிரச்சனை என்று வருகிற பொழுது அதனால் இவர் சந்தோஷப்படுவார். இப்படியான இயல்புள்ளவர்கள், இப்படியான இயல்பு பொறாமைக்கு மிக முக்கியமான ஒரு மோசமான காரணி என்றால் இதனை குணப்படுத்த முடியாத ஒரு கஷ்டமான ஒரு நோயை இயல்பிலேயே இப்படியான நிலையை இருக்கக்கூடியவர். அல்லாஹு தாலா அவன் தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய நியமாவை இவர் கஞ்சத்தனம் என்ன செய்வார்? கஞ்சத்தனம் படுவார். அடியார்கள் கஷ்டப்படுகிற பொழுது இவருக்கு அதை இவர் விரும்புவார். ஏதோ இவருடைய ஹசானாவிலிருந்து இவருடைய சொத்திலிருந்து எடுப்பதை போன்றுதான் அல்லாஹு தாலா இன்னொருவருக்கு கொடுப்பதை இவர் என்ன செய்வார்? பார்ப்பார். அல்லாஹு தாலா இந்த பொறாமையுடைய காரணங்களிலிருந்து எம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்ட அடியார்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் மாற்ற வேண்டும். எல்லா வகையான மோசமான உளநோய்களிலிருந்தும் எங்களுக்கு அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தை தர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் பொறாமையை கைவிடுவதற்கான சாதனங்கள், பொறாமையை கைவிடுவதற்கு துணை நிற்கக்கூடிய காரணிகளை இப்போது பார்க்கலாம். பொறாமை என்கின்ற இந்த மோசமான பண்பு ஒருவரிடத்தில் ஏற்பட்டால் அதை அவர் நீக்கிக் கொள்வதற்கு அல்லது ஏற்பட முன்னால் அதை தவிர்த்து கொள்வதற்கு என்னென்ன வழிவகைகளை மேற்கொள்ளலாம் என்று அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்று, மனிதர்களை நாம் பார்ப்பதை விட்டுவிட வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை அல்லாஹோடு தொடர்புபடுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அருளை நாம் கேட்க வேண்டும். மனிதர்களை எப்போதும் ஒப்பிட்டு பார்த்து நாம் செயல்படுவதனால் இந்த பொறாமைக்கு அது வழிவகுக்கிறது. அதை நாம் கைவிட வேண்டும். அடுத்ததாக, உலக விஷயங்களிலே நாம் போட்டி போடுவதை விட்டுவிட்டு சாலிஹான நல்ல அமல்களிலே, மறுமைக்குரிய விடயங்களிலே நாம் போட்டி போட வேண்டும். இவ்வாறு போட்டி போடுகிற பொழுது போட்டி போடுகின்ற ஒரு தன்மை எங்களிடத்திலே இருக்கிறது. அதை நாங்கள் நல்ல அமல்களிலே பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக, சிறிய வயதில் இருந்து குழந்தைகளை மனிதர்களுக்கு அவர்கள் நலவு விரும்ப வேண்டும், நலவு நாட வேண்டும், நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற பயிற்சியை கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒருவர் தன்னை மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, பாரக் அல்லா போன்ற வார்த்தைகளை சொல்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை பார்க்கிற பொழுது சிலருடைய வாயிலே அல்லாஹுடைய திக்ர் வருவதே இல்லை. சும்மாவே அல்லாஹுடைய திக்ர் வரமாட்டாது. குறைந்தபட்சம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கூட அல்லாஹுடைய திக்ரை நாம் வரவழைத்து கொள்ள வேண்டும். ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம், அவர் சந்தோஷமான ஒரு விடயத்தை, அவர் சந்தோஷப்படுகிற ஒரு விடயம் எங்களுக்கு ஆச்சரியம் இல்லாவிட்டாலும் நாம் அந்த இடத்துல அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி பாரக்கல்லா என்று சொல்வதற்கு பழக வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். இப்னு உதைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று திக்ர் என்பது மிக இலகுவான ஒரு அமல். ஆனால் அதற்கு தௌஃபீக் செய்யப்படுபவர்கள் மிக குறைவானவர்கள். இலகுவான ஒரு அமலை நாம் செய்யாமல் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்து பாரக்கல்லா என்று சொல்லாதனால் என்ன செய்தார்கள்? கோபப்பட்டார்கள். எனவே இதை நாம் நாவிலே பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களிலே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டாலுமே கூட நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா. இன்னொருவர்களை காணுகிற பொழுது பாரக்கல்லாஹ் என்று சொல்வதற்கு நாம் நாவை அதிகமாக பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று, யார் மீது எங்களுக்கு பொறாமை வருகிறதோ அவருக்கு அல்லாஹு தாலா இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் அவருக்காக துஆ செய்ய வேண்டும். ஒருவருக்கு இன்னொருவர் மீது பொறாமை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அதிகமாக அல்லாஹு தாலா கொடுக்கட்டும் அவனுடைய அருளில் இருந்து என்று அவர் பொறாமை யார் மீது படுகிறாரோ அவருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய கதா கதிரை ஏற்றுக்கொள்வதற்கு, அவனுடைய தீர்ப்பை முழுமையாக கட்டுப்படுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவன் நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான், நாடியவர்களிடம் இருந்து எடுக்கின்றான். அல்லாஹு தாலா குர்ஆனில் சூரத்து ஸுஹ்ருஃபில் சொல்வது போன்று, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில அவர்களுக்கு மத்தியிலே நாம் வாழ்வாதாரத்தை பிரித்து வைத்திருக்கிறோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத், சிலரை விட சிலரை பல அந்தஸ்துக்கள் உயர்த்தி வைத்திருக்கிறோம். இது அல்லாஹு தாலாவுடைய திட்டம். அல்லாஹு தாலாவுடைய தீர்ப்புக்கு நாம் முழுமையாக கட்டுப்பட வேண்டும், அவனுடைய விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, பொறாமையினால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால் மோசமான விளைவுகள் ஏற்படுகின்றன. தனக்கும் தன்னை சூழ உள்ளவர்களுக்கும் அதனால் பாதிப்பு ஏற்படுகிறது. தன்னுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. அவன் கவலையோடு உள்ளம் ஏதோ இழந்த ஒரு நிலையிலே, உள்ளம் சிதறடிக்கப்பட்ட நிலையிலே, ஒரு உள்ளம் நெருக்கடியான நிலையிலே பொறாமைக்காரன் மாறுகிறான்.
எதிரிகள் அவனுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை அவனே என்ன செய்து கொள்கிறான், தனக்கு வரவழைத்துக் கொள்கிறான். எதிரிகளுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அவன் அதை தனக்கே ஏற்படுத்திக் கொள்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யஹீகுல் மக்ரு ஸய்யு இல்லா பிஅஹ்லிஹி. மோசமான சதி அவன் தன்னையே தான் பாதிக்கும். அது யார் அந்த சதியை செய்கிறார்களோ அது அவர்களையே பாதிக்கும். அதே போன்று பொறாமை ஏற்படுகின்ற நேரத்தில் ஒருவன் என்ன நினைக்க வேண்டும் என்றால், என்னிடம் இருக்கக்கூடிய இந்த பண்பினால் மக்கள் என்னை வெறுப்பார்கள், என்னிடமிருந்து தூரமாகுவார்கள், என்னுடைய செயல்பாடுகளிலே அது வெளிப்படும் என்ற பொறாமை ஒருவன் எவ்வளவுதான் மறைத்தாலும் அவனுடைய செயல்பாடுகளிலே அது ஏதோ ஒரு நேரத்திலே வெளிப்படத்தான் செய்யும். அல்லாஹ் தஆலா சொல்வதை போல, கத் பதத்தில் பக்தாஉ மின் அஃப்வாஹிஹிம் வமா துக்ஃபி சுதூர்ஹும் அக்பர். அவர்களுடைய வாய்களிலிருந்து வெறுப்பு வெளிவந்து விட்டது, அவர்களுடைய உள்ளங்கள் மறைத்திருப்பதோ அதை விட அதிகம். எனவே ஒரு மனிதன் பயப்பட வேண்டும். தன்னுடைய உள்ளத்திலே இருப்பது என்ன செய்ய வேண்டும், வெளியாகிவிடும். இதனால் மற்றவர்கள் தன்னை எதிர்பார்க்க. எனவே இதனால் அவன் பொறாமையை அவன் தன்னிடமிருந்து இல்லாமலாக்கி கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் அவன் மறைத்தாலும் அது வெளிப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும். இதனால் அவர் மற்றவர்களோடு பொறாமைக்கு எதிரான பண்புகளை கடைபிடித்து தன்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு காரணி தான் பொறாமையை நீக்குவதற்கான. பொறாமை எங்களுக்கு எதை தூண்டுகிறதோ அதற்கு எதிராக நாம் செயல்பட வேண்டும். ஒருவருடைய பொறாமை ஒருவனை இகழ வேண்டும், அவனிலே குறை சொல்ல வேண்டும் என்று பொறாமை தூண்டினால் அவனுடைய நாவை அவனை புகழ்வதற்கு அவன் தன்னை மனதை கட்டுப்படுத்தி நாவை பயன்படுத்த வேண்டும். ஒருவருடைய பொறாமை ஒருவரை இன்னொருவர் மீது பெருமை அடிப்பதற்கு தூண்டினால் அவனோடு பணிவாக நடந்து கொள்வதற்கு அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இவ்வாறுதான் ஒருவருடைய பொறாமை இன்னொருவருக்கு நான் இனிமேல் அவனுக்கு செய்யக்கூடிய நலவுகள் எதுவும் செய்யக்கூடாது என்பதற்கு தூண்டினால், இல்லை இன்னும் அவனுக்கு அதிகமாக நலவு செய்வதற்கு தன்னை அவன் பழக்கப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். அடுத்த காரணி என்னவென்றால், எங்களுடைய உள்ளத்துக்கு தேவை இருக்கும், ஆசை இருக்கும். இந்த ஆசையை நாம் அல்லாஹு தாலா பொருந்துகிற விதத்திலே பயன்படுத்த வேண்டும், ஹலாலானதிலே பயன்படுத்த வேண்டும். ஹலாலை கொண்டு எங்களுடைய உள்ளத்தை நிரப்ப முடியும். பாவமானதை எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதிலே அல்லாஹு தாலா ஒரு ஹலாலை வைத்திருப்பார். அதாவது பொறாமை என்கின்ற இந்த பண்பை நாம் திசை திருப்ப வேண்டும் என்றால், நல்ல விடயங்களிலே போட்டி போடுவதன் மூலமாக. பொறாமை எதனால் வருகிறது? போட்டியினால் ஆரம்பம். அதனுடைய போட்டி நாங்கள் நல்ல விடயங்களிலே, நலவுகள் செய்வதிலே, மறுமைக்குரிய விடயங்களிலே அதை நாங்கள் பயன்படுத்தினோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், கிப்தா என்கின்ற ஒரு வகை பொறாமை. அது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது, அதிலே பயன்படுத்தலாம். போட்டி போடுவதிலே ஒருவரிடத்திலே பெருமை என்கின்ற ஒரு பண்பு இருக்கிறது. அந்த பெருமை என்ன செய்கிறது? பொறாமைக்கு வழிவகுக்கும். எனவே இந்த பெருமை அவர் எப்படி திசை திருப்பலாம்? அல்லாஹுடைய எதிரிகளுக்கு எதிராக அவர் பெருமைப்படலாம். யுத்த காலத்தில் பெருமை அடிப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். அதாவது இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. யுத்த காலத்திலே ஒருவர் எதிரிகளுக்கு முன்னால் தற்பெருமையாக நடந்து கொள்வது, அது எதிரிகளை பலவீனப்படுத்துவதற்காக. அதை மாதிரி என்ன செய்யலாம்? ஒருவரிடத்திலே பேராசை இருக்கிறது என்றால் அதை அவர் எப்படி திசை திருப்பலாம்? நல்ல விஷயத்திலே பேராசை கொள்வதற்கு தன்னை மாற்றிக்கொள்ளலாம். நபி அவர்கள் சொன்னது போன்று, உனக்கு பயனுள்ளதிலே நீ பேராசை கொள், உனக்கு பயனளிப்பதிலே நீ ஆசைப்படு என்று சொன்னார்கள். அதே போன்று இந்த பொறாமையை நீக்குவதற்கான இன்னொரு வழிவகை என்னவென்றால், பொறாமைக்கான எண்ணங்கள் உள்ளத்திலே வருகின்ற பொழுது, ஷைத்தான் அதை தூண்டுகிற பொழுது, உடனே அது எவ்வாறு நாம் யார் மீது பொறாமைப்படுகிறோமோ அவருக்கு பாதிப்பை அது ஏற்படுத்தும், அதற்கான வேலைகளில் நாம் ஈடுபட ஆரம்பிப்போம் என்பதை கருதி உடனே அதை நாம் வெறுக்க வேண்டும். கடுமையாக அதனை நாங்கள் வெறுக்க வேண்டும். இது ஷைத்தானிடமிருந்து வந்தது, இது மோசமானது என்பதை நாம் உணர வேண்டும். அடுத்ததாக, பொறாமைப்படக்கூடியவர் என்ன நினைக்க வேண்டும் என்றால், ஒரு பொறாமைக்காரன் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லீமுக்கு தனக்கு விரும்புவதை விரும்பவில்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு உண்மையான முஸ்லீம் தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்புவான் தான் உண்மையான முஸ்லீம். எனவே ஒருவனுக்கு நலவு வருகிற பொழுது அவன் விரும்பாவிட்டால், அவன் தனக்கு நலவு வருகிற பொழுது எப்படி விரும்புவானோ அதே போன்று இன்னொருவருக்கு ஒரு அந்த நலவு கிடைக்கிற பொழுது அவன் விரும்ப வேண்டும். அவன் ஷைத்தானுக்கு ஒப்பாக கூடாது. ஷைத்தான் தான் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுக்கு விரோதியாக இருக்கிறான். அவன் ஷைத்தானோடு சேருகிறான். இங்கே ஷைத்தானோடு கூட்டு சேர்ந்து இவனும் தன்னுடைய முஸ்லிம் சகோதரனை பகைப்பதிலே கூட்டு சேர்கிறான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு தன்னுடைய அடியார்களுக்கு கொடுத்ததை வெறுப்பதிலே இவனும் ஷைத்தானோடு கூட்டு சேர்கிறான். எனவே இதை அவன் யோசிக்க வேண்டும். அதே போன்று கடைசியாக, எல்லா வகையான உள்ள நோய்களிலிருந்தும் எங்களுடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு பெருமுயற்சி நாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த உள்ள நோய்களில் ஒன்றுதான் பொறாமை என்பதும். உள்ளம் தூய்மையாக இருந்தால் தான் மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியும். அல்லாஹ் தஆலா மறுமை நாளை பற்றி சொல்கிற பொழுது, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், அந்த நாளையிலே எந்த ஒரு செல்வமும் பயனளிக்காது. வலா பனூன், ஆண் மக்கள் பிள்ளைகள் பயனளிக்க மாட்டார்கள். அப்படியான ஒரு நாள், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், தூய்மையான உள்ளத்தோடு அல்லாஹுவிடத்திலே வந்தவர்களை தவிர. தூய்மையான உள்ளம் என்றால் ஷிர்க்கிலிருந்து,
மன உச்சைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, மோசமான பண்புகளிலிருந்தெல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும். முகஸ்துதி, தற்பெருமை, குரோதம், பொறாமை போன்ற எல்லா வகையான மோசமான பண்புகளிலிருந்தும் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா வகையான மோசமான பண்புகளிலிருந்தும் எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவதற்கு எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். நாம் பொறாமைப்படுவது ஒரு பாவம், அதுவும் பெரும் பாவம். பொறாமையின் அடிப்படையிலே செயல்படுவது, பொறாமை உள்ளத்தில் வருகிற பொழுது அதன் அடிப்படையில் அதற்கு நாம் பதிலளித்து அதற்கேற்ற முறையிலே நடப்பது பெரும் பாவங்களிலே ஒன்று. இதன் பொறாமைக்குரிய மார்க்கத்தின் சட்டம். இதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பொறாமைக்காரனுக்குரிய சில அடையாளங்களை சிலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜாஹித் சொல்லும் பொழுது, பொறாமைக்காரனை நீ சந்தித்தால் அவனுடைய உள்ளத்திலே அவன் மறைத்து வைத்திருப்பது அவனுடைய நிறம் மாறுவதன் மூலமாக, அவனுடைய கண்களிலே அவன் செலாமை மறைப்பதன் மூலமாக, அவன் உன்னை விட்டுவிட்டு மற்றவர்களிலே கவனம் எடுப்பதன் மூலமாக, நீ பேசுகிற பொழுது அதை ஒரு பாரமாக கஷ்டமாக கருதுவதன் மூலமாக, அவனுடைய கருத்துக்கு மாற்றமாக அவன் மாற்றத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக எல்லாம் அவனை அறிந்து கொள்ளலாம். அதே போன்று பொறாமைக்காரன் அடையாளங்களாக சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான், முன்னிலையில் இருக்கிற பொழுது அன்பை வெளிப்படுத்துவான், இல்லாத நேரத்திலே புறம் பேசுவான். ஒரு சோதனை வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே சந்தோஷத்தை வெளிப்படுத்துவான். அதாவது யார் மீது அவன் பொறாமை கொள்கிறான், அவனுக்கு ஒரு சோதனை கஷ்டம் வந்தால் தன்னுடைய சந்தோஷத்தை அந்த நேரத்திலே வெளிப்படுத்துவான். இவ்வாறான அடையாளங்கள் ஒரு பொறாமைக்காரனுக்குரிய அடையாளங்களாக சொல்லப்படுகிறது. அடுத்த பொறாமை பெரும்பாலும் யாருக்கு மத்தியிலே நடக்கும்? இஸ்பின் அப்துல் சலாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற பொழுது, பொறாமை பெரும்பாலும் ஒரே விடயத்திலே ஒன்றாக இருப்பவர்களுக்கு மத்தியிலே தான் நடக்கும். அதாவது சம்பந்தம் இருப்பவர்களுக்கு மத்தியிலே தான் நடக்கும், உலக விஷயங்களிலே. அதாவது ஒரு ஃபிக்ஹ் துறை அறிஞர் இலக்கண நஹ்வியோடு பொறாமைப்பட மாட்டார் என்று அவர் சொல்கிறார். ஒரு வியாபாரி ஒட்டகங்கள் ஓட்டிச் செல்கின்ற ஒருவரோடு பொறாமைப்பட மாட்டார். ஒரு கைத்தொழில் செய்பவர் ஒரு சில்லறை கடை வைத்திருப்பவரோடு பொறாமைப்பட மாட்டார். அதே போன்று ஒரு நேசத்துக்குரிய ஒருவரோடு பொறாமைப்படுவது என்பதும் ஒரு கற்பனை செய்யப்பட முடியாத ஒரு விடயம். என்றால் ஒருவரை நேசித்தால் அவருக்கு இன்னும் அதிகமான அருட்பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புவார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய அருட்பாக்கியங்கள் நியமாக்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று அவர் விரும்ப மாட்டார் என்று அவர் சொல்கிறார். பொறாமை என்பது சமகாலத்திலே இருப்பவர்களுக்கு இடையிலே, அவர்கள் மார்க்க அறிவை தேடுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்படுவதை அவதானிக்க முடியும் வரலாற்றிலே. அதனால்தான் ஒரே காலத்திலே உள்ளவர்கள், சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கின்ற பொழுது பெரிய அளவிலே அதனை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு மத்தியிலே போட்டியும் பொறாமையும் என்பது இயல்பாகவே சைத்தான் உருவாக்கி விடுவான். ஆனால் இவற்றிலிருந்து நாம் தூரமாக இருப்பது மிக முக்கியம். மிக மோசமான பொறாமை என்ன என்று சிலர் சொல்கிற பொழுது, அல்லாஹு தாலாவுக்கு பாவம் செய்வது என்ற விஷயத்திலே பொறாமைப்படுவது. ஒருவன் பாவத்திலே ஈடுபடுகிறான், பாவத்திலே ஈடுபட்டு மோசமான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறான். இவனை பார்த்து இன்னொருவன், எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அந்த பாவங்களை செய்வதற்கென்று பொறாமைப்படுவது பொறாமையிலே மிக மோசமான பொறாமை என்று இஸ்பின் அப்துல் சலாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இறுதியான தலைப்புக்கு வருவோம். அதாவது பொறாமைக்காரனால் ஏற்படுகின்ற தீங்குகளை தடுப்பதற்கான வழிவகைகள் என்ன? பொறாமைக்காரனால் ஏற்படுகிற கெடுதிகளை விட்டும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய காரணிகள் என்ன என்பதை பார்ப்போம். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 10 காரணிகளை சொல்லியிருக்கிறார்கள். அவற்றை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது, அல்லாஹ்விடத்திலே நாம் பொறாமைக்காரனுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுவது, அல்லாஹ்விடத்திலே நாம் ஒதுங்கிக் கொள்வது. அல்லாஹு தஆலா தன்னிடம் பாதுகாப்பு தேடுபவர்களுக்கு நிச்சயமாக பதிலளிப்பான். அதை அறிந்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு குர்ஆனிலே கற்றுத் தந்திருக்கிறான் பொறாமைக்காரனுடைய கெடுதியிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு. சூரத்துல் ஃபலக் எங்களுக்கு தெரியும். அதிலே மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத் என்று சொல்லுமாறு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரண்டாவது பாதுகாப்புக்கான இரண்டாவது காரணம் வழி, அல்லாஹு தாலாவை அஞ்சுவது, அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை நாம் பேணுவது, அல்லாஹுவை பேணி அவனுடைய ஏவல் விலக்கல்களை ஏற்று நடப்பது, ஏவல்களை ஏற்றும் விலக்கல்களை தவிர்த்தும் நடப்பது. எனவே யார் அல்லாஹு பயந்து பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையிலே இறையச்சத்தோடு நடந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ. நீங்கள் பொறுமை செய்தால், இறையச்சத்தோடு நடந்தால், அவர்களுடைய சதிகள் உங்களுக்கு எந்த துயரத்தையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சூரத் ஆல இம்ரானுடைய 120வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக்.
நீர் அல்லாஹுவை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான். அல்லாஹுவை பேணிக்கொள், அல்லாஹ் உம்மை பேணுவான், உன்னை பாதுகாப்பான். அல்லாஹுவை பேணிக்கொள் என்றால் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதும் அவருடைய விலக்கல்களை தவிர்த்து கொள்வதும். இஹ்ஃபதில்லாஹ தஜித்ஹு துஜாஹக், அல்லாஹு தாலாவை நீ பேணிக்கொள், பாதுகாத்துக்கொள், அல்லாஹு தாலா உனக்கு முன்னால் காண்பாய். எனவே அல்லாஹு தாலா யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றானோ, அல்லாஹு தாலா யாருக்கு முன்னால் இருக்கின்றானோ, நிச்சயமாக அவன் யாரையும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. மூன்றாவது காரணம், இதிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான காரணி, எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு எதிராக நடக்கின்ற பொழுது நாம் பொறுமையாக இருப்பது. அவனோடு சண்டை பிடிக்க போகாமல், அல்லது அவனை நாங்கள் முறையிடச் செல்லாமல், அல்லது அவனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று கூட நாம் மனதால் நினைக்காமல் பொறுமையை கடைபிடிப்பது. எந்த அளவுக்கு நாம் பொறுமையை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வந்து கொண்டிருக்கும். பொறுமையை கடைபிடித்து அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்குள் வைத்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலாவுடைய உதவி வரும். ஒருவர் எங்களுக்கு எதிராக செயல்படும் போதெல்லாம் அது எங்களுக்கு ஒரு பலமே தவிர பலவீனம் அல்ல. அது எங்களுக்கு ஒரு படையாக பலமாக இருக்கும். யார் வரம்பு மீறுகிறாரோ அவர் தான் என்ன செய்கிறார், தனக்கு தானே ஒரு ஆயுதத்தினால் தன்னை தாக்கிக் கொள்வதை போல, தன்னை நோக்கி அவர் ஒரு அம்பை எறிந்து கொள்வதை போல, அது எங்களுக்கு தான் பலம். நாம் பொறுமையாக இருக்கும் போதெல்லாம் அது எங்களுக்கு நிச்சயமாக பலமாக இருக்கும். அல்லாஹு தாலா சொல்கிறான், வமன் ஆகப பிமிஸ்லி மா ஊகிப பிஹி, யார் தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட தான் தண்டிக்கப்பட்ட அளவுக்கு ஒருவர் தன்னை தண்டித்தவரை தண்டிக்கின்றாரோ, பிறகும் அவர் மீது வரம்பு மீறப்படுகிறது. அதாவது அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் பாதிப்புக்குள்ளாகிறார், ஒருவரை தாக்குகிறார். இந்த தாக்கப்பட்டவர் என்ன செய்கிறார் என்றால், அதுக்கு பதிலாக அதே அளவுக்கு அவரிடத்திலே பழிவாங்குகிறார். அரசாங்கத்திடம் சொல்லியோ ஏதோ ஒரு வகையிலே அவர் அதே அளவுக்கு அவரிடத்திலே பழிவாங்குகிறார். அவரை அதை விட கூடுதலாக பழிவாங்கவில்லை. இவ்வாறு நடக்கின்ற பொழுது பழிவாங்கியதற்கு பிறகு மீண்டும் அவர் அந்த ஏற்கனவே குற்றம் செய்தவர், ஆரம்பத்தில் குற்றம் செய்தவர் இவருக்கு குற்றம் இழைத்தால், அவர் மூலமாக இவர் மீண்டும் வரம்பு மீறப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா இவருக்கு உதவி செய்வார். இவருக்கு அனுமதி இருக்கிறது. இவருக்கு ஏற்பட்ட பாதிப்பின் அளவுக்கு இவர் பழிவாங்குவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்படி அந்த அனுமதி இவர் பெற்றதற்கு பிறகும் இவருக்கு எதிராக அவருடைய எதிரி வரம்பு மீறினால் நிச்சயமாக அல்லாஹ் தாலா அவருக்கு உதவி செய்வார் என்று குர்ஆனிலே சொல்கிறார். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 60வது ஆயாவிலே இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் தாலா உதவி செய்வதாக பொறுப்படுத்திருக்கிறான். யாருக்கு? தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொண்டவருக்கு, முழுமையாக தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொண்டவருக்கு உதவி செய்வதற்கு, அவர் மீது வரம்பு மீறப்படுகிற பொழுது உதவி செய்வதற்கு பொறுப்படுத்திருக்கிறார். எனவே ஒருவர் தனக்குரிய உரிமையை முழுமையாக பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அவருக்கு உதவி செய்வார் என்று அவர்கள் அங்கே சொல்ல வருகிறார்கள். நான்காவது காரணி, அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைப்பது. நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்தால் அல்லாஹு தாலா அது மிக முக்கியமான ஒரு பலமான காரணியாக இருக்கிறது. அல்லாஹ் தாலா சொல்கிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹு, யார் அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைக்கிறாரோ, பாரம் சாட்டுகிறாரோ, அல்லாஹ் அவனுக்கு போதுமானவன். முழுமையாக அல்லாஹு தாலா பார்த்து கொள்ளட்டும். அல்லாஹு தாலாவின் மீது நாங்கள் பாரம் சாட்டி அல்லாஹுவையே நாங்கள் முழுமையாக சார்ந்து இருந்தால் நிச்சயமாக அதன் மூலம் ஒரு அடியான் தனக்கு முடியாத விடயங்களை, எதிரிகள் செய்கின்ற அநியாயங்களை நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனை அதிலிருந்து காப்பாற்றுவான். எனவே அல்லாஹுவே ஒருத்தனுக்கு பொறுப்பாக இருக்கிற பொழுது, பாதுகாவலனாக இருக்கிற பொழுது அவரால் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது சூடு, குளிர், பசி, தாகம், இது போன்ற பாதிப்பு இது போன்ற விடயங்கள் ஏற்படுவது போன்ற சிறிய பாதிப்புகளை, நோவினைகளைத்தான் அவர்களால் செய்ய முடியும். ஆனால் அவருடைய நோக்கத்தை, பொறாமைக்காரன் தன்னுடைய நோக்கத்தை ஒருபோதும் அடைந்து கொள்ள முடியாது. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவருக்கு ஒரு பாதிப்பு வருகிறது, அது வெளிப்படையில் பாதிப்பு, ஆனால் யதார்த்தத்தில் அது அவருக்கு அதிலே நலவிருக்கும். யார் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிறானோ அவனுக்குத்தான் அது உண்மையாகவே பாதிப்பாக இருக்கும். இப்படியான நோவினைக்கும் பாதிப்புக்கும் ஒரு பொறாமைக்காரன் அவனுடைய நோக்கத்தை அடைந்து கொண்டு முழுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தால் அவனுக்கு ஏற்படுகிற பாதிப்பு அது அவனுக்கு நலவாகத்தான் என்ன செய்யும் முடியும். அவனுடைய எதிரிக்கு நிச்சயமாக நலவாக முடியாது. அடுத்த 5வது காரணி, பொறாமைக்காரனுடைய பொறாமையிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான 5வது காரணி, உள்ளத்தை நாம் அவனுடைய விடயத்திலே முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருப்பது, அதை பற்றியே நாம் சிந்திக்காமல் இருப்பது. எங்களுடைய உள்ளத்திலே எப்போது பார்த்தாலும் பொறாமைக்காரன் எனக்கு அப்படி செய்தான், இப்படி செய்தான், அப்படி செய்வான் என்று நாம் அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் அங்கே நாங்கள் இன்னும் பாதிப்புக்கு உள்ளாகுவோம். அதை நாம் திரும்பி பார்க்கக்கூடாது, அவனை பயப்படக்கூடாது. எங்களுடைய உள்ளத்தை அந்த சிந்தனையால் நிரப்பிவிடக் கூடாது. எந்த உள்ளம் பாலடைந்திருக்கிறதோ, அல்லாஹு தாலாவை பற்றிய
மஹப்பா, அல்லாஹ் தாலாவுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவது, இது போன்ற விடயங்களில் ஈடுபடாமல் அதுக்கு அங்கே இடமில்லாமல் இருக்கிறதோ, அதிலே அது அந்த உள்ளம் ஈடுபடுத்தப்படவில்லை, அப்படியான உள்ளத்திலே தான் இந்த மாதிரியான சிந்தனைக்கு இடம் இருக்கும். எனவே இது மிக முக்கியமான பயன் தரக்கூடிய நிவாரணி என்று இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அதை பற்றி நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. 6வது காரணி, முழுமையாக நாம் அல்லாஹுவை நோக்கி திரும்புவது, அல்லாஹு தாலாவுக்கு இஹ்லாஸாக நடந்து கொள்வது, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை அல்லாஹு தாலாவுடைய மஹப்பா, அல்லாஹ்வை பொருந்த வைப்பது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீளுவது, இதற்காக இப்படியான எண்ணங்களை எங்களுடைய உள்ளத்திலே வரவழைத்துக் கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்கிற பொழுது அப்படியான எண்ணங்களை எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அது இல்லாமலாக்கிவிடும். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான விஷயத்தில், அல்லாஹ்வை நெருங்குவது எப்படி, அல்லாஹ்வை பொருந்து செய்வது எப்படி, அல்லாஹ்வுடைய அருளை எப்படி பெறுவது, அல்லாஹ்வை ஞாபகப்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன செய்துவிடும், மாறிவிடும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதுவும் பொறாமைக்காரனுடைய பொறாமையை தடுப்பதற்கான ஒரு காரணி. 7வதாக அவர்கள் சொல்லக்கூடிய காரணி, எல்லா பாவங்களிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டும். ஏனென்றால் பாவங்களின் மூலமாகத்தான் எங்களுக்கு எதிரிகள் சாட்டப்படுகிறார்கள். நாங்கள் பாவங்கள் செய்கிற பொழுது அதனால் எங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. அதில் ஒரு பாதிப்பு தான் எங்களுக்கு எதிராக எதிரிகள் சாட்டப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லணும், வமா அஸாபகும் முஸீபத்துன் ஃபபிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர், சூரத்து ஷூராவுடைய 30வது ஆயா. உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் அது உங்கள் கரங்கள் சம்பாதித்து கொண்டது. எனவே நாங்கள் செய்த பாவங்கள், வயஃபு அன் கஸீர், அல்லாஹ் அதிகமானதை மன்னித்தும் விடுகிறான். அப்படி இருந்தாலும் பாவங்களுக்கு தண்டனையாகவும் அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான். மறுமையில சில நேரம் தண்டனை தராமல் உலகத்திலே இவ்வாறான சோதனைகளை தந்து அல்லாஹ் தாலா பாவங்களை மன்னிக்கின்றான், தண்டிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை பார்த்து அல்லாஹ் தாலா உஹது யுத்த விஷயத்திலே என்ன சொல்கிறார், வலம்மா அஸாபத்கும் முஸீபத்துன் கத் அஸபத்தும் மிஸ்லைஹா குல்தும் அன்னா ஹாதா குல் ஹுவ மின் இன்தி அன்ஃபுஸிக்கும். உங்களுக்கு ஒரு சோதனை வந்த பொழுது, அதாவது உஹது யுத்தத்திலே சஹாபாக்கள் பாதிக்கப்பட்டார்கள், சோதனை வந்தது. நீங்கள் இதனுடைய இரட்டிப்பான சோதனையை காபிர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். எங்கே? பத்ர் யுத்தத்திலே இதனுடைய அதை போன்ற இருமடங்கை நீங்கள் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினீர்கள். சரி, இந்த சோதனை வந்த பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? குல்தும் அன்னா ஹாதா, இது எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் கேட்கிறீர்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ மின் இந்தி அன்ஃபுஸிக்கும், அது உங்களிடமிருந்து தான், நீங்கள் செய்த தவறினால்தான் அது ஏற்பட்டது என்று அல்லாஹ் தாலா சூரத்து ஆல இம்ரானுடைய 165வது ஆயாவிலே சொல்கிறார். எனவே ஒரு அடியானுக்கு அவனை நோவினை செய்யக்கூடியவர்கள் சாட்டப்படுகிறார்கள் என்றால் அவன் அறிந்த அல்லது அறியாத பாவங்கள் அதற்கு காரணமாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு அடியான் அவன் அறியாத பாவங்கள் அவன் அறிந்த பாவங்களை விட அதிகமாக பன்மடங்கு இருக்கிறது. அவன் அறிந்து செய்த பிறகு மறந்த பாவங்கள் அவன் ஞாபகத்தில் இருக்கிற பாவங்களை விட பன்மடங்கு இருக்கிறது என்று அவர்கள் அந்த விடயத்தை சொல்கிறார்கள். 8வதாக அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், தர்மம் செய்வது, மற்றவர்களுக்கு எங்களால் முடியுமான உபகாரம் நலவுகள் செய்வது. இதற்கு எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை தடுப்பதற்கு பெரிய தாக்கம் இருக்கிறது. இந்த சோதனைகளிலே கண் திருஷ்டியால் வருகிற பாதிப்பு, அதே போன்று பொறாமைக்காரனுடைய கெடுதி, இது போன்ற பாதிப்புகள் எல்லாம் இதனால் தடுக்கப்படும். ஒரு தர்மம் செய்யக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடிய ஒருவருக்கு இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுது. பாதிப்புகள் அவருக்கு அதில் ஏதாவது ஒன்று வந்தாலும் அவருக்கு அல்லாஹு தாலாவுடைய உதவி கிடைக்கும். அவர் நல்ல முறையில் அது கையாளப்படுவார். அவருடைய முடிவு நல்லதாக இருக்கும். எனவே தர்மங்கள் செய்வதன் மூலமாக இதனை தடுத்து கொள்ளலாம். 9வதாக அவர்கள் சொல்லக்கூடியது, பொறாமைக்காரனுடைய அந்த நெருப்பை, அவன் செய்யக்கூடிய கஷ்டங்களை, எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய நோவினைகளை அவனுக்கு நாங்கள் நலவு செய்வதன் மூலமாக அணைத்து விடலாம். அதாவது பொறாமைக்காரன் எந்த அளவுக்கு எங்களுக்கு கெடுதிகள் செய்வதற்கு முற்படுகிறானோ அதிகமாக நாம் அதிகமாக அவனுக்கு நலவு செய்ய வேண்டும், அவனுக்கு நலவு நாட வேண்டும், அவன் மீது இரக்கம் காட்ட வேண்டும். இது மிக மனதுக்கு கஷ்டமான ஒரு விடயம். காரணிகளில் மிக கஷ்டமான காரணி இதுதான். ஆனால் இதற்கு தௌஃபீக் செய்யப்படுபவர்கள், அனுகூலம் புரியப்படுபவர்கள் உண்மையிலே அல்லாஹ்விடமிருந்து பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வலா தஸ்தவில் ஹஸனத்து வலஸ் ஸய்யா, நல்லதும் கெட்டதும் சமமாகாது. இத்ஃபா பில்லதி ஹிய அஹ்ஸன், எது மிக நல்லதோ அதை கொண்டு தடு. எனவே ஒருவன் நமக்கு கெடுதி செய்தால் அதற்கு நாம் திரும்பவும் அவனுக்கு கெடுதிக்கு கெடுதி செய்வது சமம். கெடுதிக்கு கெடுதி செய்யலாம், அதை விட அதிகரிக்காமல் செய்யலாம். அதுக்கு எங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. பழி வாங்குவதற்கு அதுக்குரிய முறையில் அனுமதி இருக்கிறது. அதை விட கூட்ட முடியாது, குறைக்கலாம், கூட்ட முடியாது. ஆனால் நல்லதும் கெட்டதும் சமம் இல்லை. அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், எது மிகச்சிறந்தோ அதை கொண்டு தடு.
உமக்கு கெடுதி செய்தவனுக்கு கூட நீ நலவு செய். அப்படி நீ செய்கிற பொழுது ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், உனக்கும் எவருக்கும் இடையிலே பகைமை இருக்கிறதோ அவன் உன்னுடைய உற்ற நண்பனை போன்று மாறிவிடுவான். இது எல்லாருக்கும் இது கஷ்டமானது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு, யார் பொறுமை செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது முடியும், அவர்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். வமா யுலக்காஹா இல்ல அது ஹத்தின் அதீம், யாருக்கு மிக பெரும் பங்கு உடையவராக யார் இருக்கிறாரோ அவருக்கு தான் இந்த பண்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், அறிந்துகொள், உனக்கும் அல்லாஹு தஆலாவுக்கும் இடையிலே பாவங்கள் இருக்கும், அதனுடைய விளைவுகளை நீ பயந்து கொண்டிருப்பாய். அல்லாஹ் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று, அதற்காக மன்னித்து உனக்கு இன்னும் அருள்களை செய்ய வேண்டும் என்று விரும்புவார். அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் நீ பாவம் செய்தாலும் அதை மன்னித்து விட்டு அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்த வேண்டும், உனக்குரிய நலவுகள் எல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து தர வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் நீ ஆதரவு வைத்துக் கொண்டிருப்பாய். எனவே உன்னுடைய ரப்பிடத்திலே நீ இதை ஆதரவு வைக்கிறாய் என்றால், நீ செய்கிற தவறுக்கு உனக்கு பதிலாக நலவுதான் வர வேண்டும் என்று நினைப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அடியார்கள் படைப்புக்கள் விஷயத்திலே நீ இவ்வாறு நடந்து கொள்வதற்கு மிகவும் தகுதியானவர். அவர்கள் செய்கிற கெடுதிகளுக்கு அவர்களுக்கு நீ நலவு செய்வது போது அல்லாஹு தஆலா உனக்கும் இதே போன்று செய்வான் என்றால், கூலி என்பது எங்களுக்கு எப்படி கிடைக்கும் என்றால், நாங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற விதத்திலே தான் கூலி கிடைக்கும். நாங்கள் இவ்வாறு மற்றவர்களை மன்னிக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா எங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன் என்று சொல்கிறார்கள். இறுதியாக அவர்கள் 10வதாக என்ன சொல்கிறார்கள் என்றால், தௌஹீதை நாம் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் உறுதி செய்ய வேண்டும். எங்களுடைய சிந்தனை என்றால் அல்லாஹு தஆலா தான் எல்லா காரணங்களையும் ஏற்படுத்துகிறான். அவன் தான் முசப்பிப், அவனை யாராலும் மிகைக்க முடியாது. அவன் ஞானம் மிக்கவன். எனவே அவனுடைய ஞானத்தின் அடிப்படையில் அதை அவன் செய்கின்றான். எங்களுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீள வேண்டும். எந்த ஒரு பொறாமையாக இருந்தாலும் அதனால் நலவோ கெடுதியோ வருவதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் வரவே முடியாது. அவன் தான் என்ன செய்கிறான், அந்த பாதிப்பை எங்களை விட்டும் அவன் நாடினால் என்ன செய்வான், திசை திருப்பி விடலாம். யாருக்கும் அல்லாஹு தஆலா உண்டை நாடினால் அதனை யாருக்கும் தடுக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போன்று வய்யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின், அல்லாஹு தஆலா உம்மை ஒரு கெடுதியை கொண்டு பிடித்து கொண்டால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அதை அவனை தவிர வேறு யாரும் தடுக்க முடியாது. வய்யுரிதுக பிகைரின், ஒரு நலவை கொண்டு அவன் உனக்கு நலவு செய்ய வேண்டும் என்று நாடினால் ஃபலா ராத்த லிஃபத்லி, அல்லாஹு தஆலாவுடைய அருட்பாக்கியத்தை தடுப்பவர் யாரும் கிடையாது என்று சூரத் யூனுஸுடைய 107வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே நாங்கள் அல்லாஹு தஆலாவை நாம் சார்ந்திருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கப் போவதில்லை. அவன் பக்கமே எங்களுடைய சிந்தனையை நாம் திருப்ப வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், வஅலம் அன்னல் உம்மத லவ் இஜ்தமஅத் அலா அன் யதுர்ருக பிஷைஇன் லன் யதுர்ருக இல்லா பிஷைஇன் கத் கதபஹு அல்லாஹு அலைக், இந்த உம்மத்தை சேர்ந்து முழு உலகமே சேர்ந்து முழு சமுதாயமே சேர்ந்து உனக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் உனக்கு எதிராக அதை எழுதியிருந்தாலே அன்றி அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. எனவே எல்லாமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையிலே இருக்கிறது. எனவே அவன் பக்கமே நாம் திரும்ப வேண்டும், மீள வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று பொறாமைக்காரனுடைய கெடுதிகளை தடுப்பதற்கு இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நாம் மேலே சொன்னவர்கள் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இப்னு கய்யிமுல் ஜௌசிய்யா அவர் வேறு, இப்னுல் ஜௌசி என்பவர் வேறு. இப்னுல் ஜௌசி அவர்கள் சில விஷயங்களை சொல்கின்றார்கள், அதை நாங்கள் பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீர் ஒருத்தன் பொறாமைக்காரன், அவன் சுருக்கம் என்னவென்றால், பொறாமைக்காரனிடமிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய இருக்கக்கூடிய அருட்பாக்கியத்தை பார்க்கின்ற பொழுது சில நேரம் அவனுடைய கண் திருஷ்டியால் உனக்கு பாதிப்பு ஏற்படும். அவனோடு சேர வேண்டிய நிலைமைக்கு நீ தள்ளப்பட்டால் உன்னுடைய ரகசியங்களை அவனுக்கு நீ சொல்லாதே, அவனிடத்திலே ஆலோசனை கேட்காதே. அவன் சில நேரம் உனக்கு அன்பை வெளிப்படுத்துவதை போன்று நடந்து கொள்வதை வைத்து ஏமாந்து விடாது. சில நேரம் அவன் மார்க்கத்திலே பற்றை வணக்கத்தை எல்லாம் உனக்கு வெளிப்படுத்தலாம். என்றால் எவ்வளவுதான் மார்க்கம் இருந்தாலும் பொறாமை அவனுடைய மார்க்கத்தை மிகைத்துவிடும். உனக்கு தெரியும் காபில் எப்படி அவனுடைய பொறாமை கொலை செய்வதற்கு வைத்தது. யூசுப் நபி அவர்களுடைய சகோதரர்களின் பொறாமை அவர்களை சிறிய தொகைக்கு விற்பதற்கு காரணமாக இருந்தது. அப்துல்லா இப்னு உபை ஒரு தலைவர்கள் ஒருவர் மதீனாவிலே, அவருடைய பொறாமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவன் பட்ட அந்த பொறாமை அவனை முனாஃபிக் தனத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது என்றெல்லாம் அவர் விளக்குகின்றார். அதே போன்று பொறாமைக்காரனுக்கு அவன் இருக்கக்கூடிய அந்த தண்டனையை விட கூடுதலான தண்டனையை நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் சொல்கிறார். என்றால் அவனே ஒரு தண்டனையில் இருக்கிறான். அவன் ஒரு கஷ்டத்தில் உனக்கு நலவு நடக்கின்ற பொழுதெல்லாம் அவனுக்கு அது ஒரு அதாபாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. உன்னிடம் இருக்கக்கூடிய நலவு நீங்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அது நீங்கினால்தான் அவனுக்கு நிம்மதியே கிடைக்கிறது. எனவே அதனால் அதைவிட பெரிய தண்டனை அவனுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ற சுவர்க்கத்தில் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்களை நாங்கள் கலட்டி எடுத்து விட்டோம். சொர்க்கத்திலே குரோதம் இருந்தால் அங்கேயும் வாழ்க்கை நல்லதாக இருக்காது. அதையும்
இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கே ஞாபகப்படுத்துகிறார்கள். எனவே முடியுமான அளவு பொறாமைக்காரர்களிடமிருந்து நாம் தூரமாக இருப்பது, அவர்களிடத்தில் நாம் இரகசியங்களை சொல்லாமல் இருப்பது, மஷூரா செய்யாமல் இருப்பது, அவர்களுடைய வெளிப்படையான தன்மைகளை வைத்து ஏமாறாமல் இருப்பது முக்கியம் என்று அவர்களுடைய கூற்றிலே சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே பொறாமை சம்பந்தமாக நிறைய விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சலஃபு சாலிஹீன்களுடைய நிறைய அழகான கூற்றுக்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் படிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இங்கே நாம் நிறைய நேரம் பேசியிருப்பதனால் இதோடு நாம் போதுமாக்கிக் கொள்வோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.